அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம குழு ப்ரோலிட்டேரியட் ப்ளீடர்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் காலை மாலை தொடர்ச்சியா வகுப்பு எடுத்து படிச்சுட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்காக த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படிங்கிற சட்டத்தை வந்து நமக்காக வழக்கறிஞர் சாய்ஸ்ரீ பிரசாத் அவர்கள், சாய் பிரசாத் மேடம் ராணிப்பேட்டையிலிருந்து நமக்காக வகுப்பெடுக்க வர்றாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் 32 பிரிவுகள் இருந்தாலும் இதுல நிறைய தெளிவுகள் இன்னும் நமக்கே கிடைக்காம இருக்கு. புது புது தீர்ப்புகளும் வந்த வண்ணம் நாளும் பொருள் இருந்தாலும் அதுல சில தெளிவுகள் கிடைக்காம இருக்கு. அந்த தெளிவுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நமக்காக இந்த மேடம் வந்து எழுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வகுப்புல ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வகுப்பு முடிவுல கேளுங்க. மேடம் உங்களுக்காக விளக்கங்கள் அளித்து புரிய வைப்பாங்க. நன்றி மேடம். நம்ம வகுப்புக்குள்ள போலாம் மேடம். தேங்க்யூ சார். சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கிளாரிஃபை பண்ணிட்டு கூட நான் சொல்றேன். தேங்க்யூ சார். இந்த ஆக்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இதோட கமென்ஸ்மெண்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/10/2006. நம்மளுக்கு பிரசிடென்ட் கிட்ட இருந்து அசன்ட் கிடைச்சது 13/9/2005. நம்ம இந்த ஆக்ட படிக்கும் போது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் 125 சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இது எல்லாத்தையுமே கலந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து 498A கிருவல்டி ஐபிசியில இது எல்லாமே கலந்து படிக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னா 1 to 1 வந்து இன்டர்லிங்க் இன்டர்சேஞ்ச் தான். இப்போ இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 5 சாப்டர் இருக்கு. செக்ஷன்ஸ் வந்து மொத்தம் 37 செக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஆக்டுக்குள்ள போலாம். இந்த ஆக்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களுக்கும் சேரும். எப்போத்துல இருந்துன்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 31/10/2019 இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்த ஆக்ட் பொருந்தும். இது வந்து ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் செக்ஷன் 1. அடுத்து செக்ஷன் 2ல வந்து நிறைய டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நீங்க பொதுவா எல்லா ஆக்ட்லயுமே பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல வந்து ப்ரிலிமினரியில டைட்டில் இருக்கும், எக்ஸ்டென்ட் இருக்கும், கமென்ஸ்மெண்ட் இருக்கும், அப்புறம் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நம்ம ப்ரிலிமினரிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஆக்ட்ல வந்து டெஃபினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் வந்து டெஃபினேஷன் சப்கிளாஸ் ஏ, சி, டி, எஃப், கே, எஸ். ரொம்ப இது எல்லாத்துலயும் ரொம்ப மெயினானது பாத்தீங்கன்னா கியூ. இப்ப நம்ம வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் ஏ பார்க்கலாம். அக்ரீவ்டு பர்சன். அக்ரீவ்டு பர்சன்னா பாதிக்கப்பட்டவர். அக்ரீவ்டு பர்சன் மீன்ஸ் எனி உமன் who is or has been in the domestic relationship with respondent who alleges to have been subjected to any act of domestic violence by the respondent. இப்ப இதுல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா உமன் மட்டும்தான் இதுல வர முடியும், கல்யாணம் ஆன பெண் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கறத நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. இந்த அக்ரீவ்டு பர்சன்ல எனி உமன் ஹூ ஷேர்ஸ் தி ஹவுஸ் ஹோல்ட், அதுதான் இந்த செக்ஷன். இந்த சப்கிளாஸ் ஏல வந்து அதுதான் சொல்லியிருக்கு, பாதிக்கப்பட்டவருங்கிறது அதுதான். மேற்கொண்டு போற செக்ஷன்ல நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு செக்ஷன் சப்கிளாஸ் சி, செக்ஷன் 2 சப்கிளாஸ் சி, காம்பன்சேஷன் ஆர்டர். காம்பன்சேஷன் ஆர்டர்ங்கிறது வந்துட்டு இட் இஸ் ரிலேட்டபிள் வித் செக்ஷன் 125 சிஆர்பிசி, அதோட சேர்த்து பார்க்கலாம். மானிட்டரி ரிலீஃப்ங்கிறது தான் இந்த காம்பன்சேஷனுங்கிறது. காம்பன்சேஷனுங்கிறது பிசிக்கல் அபியூஸுக்கோ மென்டல் அபியூஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் தான் இந்த காம்பன்சேஷன் ஆர்டர். இந்த செக்ஷனை வந்துட்டு செக்ஷன் 22 ஆஃப் டிபி ஆக்டோட சேர்த்து நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டி, கஸ்டடி ஆர்டர். கஸ்டடி ஆர்டரும் செக்ஷன் 21 சேர்த்து நம்ம படிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா எஃப், டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்களோட நம்மளுக்கு இருக்கிற குடும்ப உறவுகள், அதுதான் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் எஸ், சப்கிளாஸ் எஸ், ஷேர் த ஹவுஸ் ஹோல்ட். இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா இப்போ லேட்டஸ்டா ரீசெண்டா நடந்த சிவில் ஜட்ஜ் 2023ல கூட டிஎன்பிசில இந்த கொஸ்டின் வந்தது. அதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க.
ஒண்ணு வந்து மேட்ரிமோனியல் ஹவுசிங் கொடுத்திருந்தாங்க. இன்னொன்னு வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் ஆல் தி அபவ்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதுல தப்பு பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது மட்டும்தான். ஆனா ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுங்கிறது வந்து நம்ம கூட வசிக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாருமே கூட நம்மளோட வீடை ஷேர் பண்றோம்னும் போது அப்போ ஷேர் ஹவுஸ் ஹோல்டுங்கிறது அதுதான். அவங்க கூட நம்ம வீடை ஷேர் பண்றதுனால அவங்களும் நம்மளுக்கு வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறதுனால அவங்களும் இந்த ஆக்ட்ல அப்ளை ஆவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேசணும். ஷேர் ஹவுஸ் ஹோல்டுங்கிறது இதுதான். நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை மட்டும்தான் டொமஸ்டிக் ஆக்ட்ல வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களால யாராவது ஒருத்தரால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆனா கூட அது இந்த டிவி ஆக்ட்ல கவர் ஆகும். பிளஸ் மேரிட் உமன் மட்டும் கிடையாது, அன்மேரிட் உமன் ஆல்சோ கேன் யூஸ் திஸ் டிவி ஆக்ட். அடுத்தது வந்து மெயினான செக்ஷன் வந்து சப்கிளாஸ் கியூ. இதுல வந்து ரெஸ்பாண்டன்ட்ங்கிறது தான் இந்த டெஃபினேஷன் சொல்லுது. எனி அடல்ட் மேல் பர்சன் ஹூ இஸ் ஆர் ஹாஸ் பீன் இன் அக்ரீவ்டு பர்சன் ஹேஸ் சாட் in a domestic relationship with the aggrieved person and against whom the aggrieved person has sought any relief. ரெஸ்பாண்டன்ட்னா வந்து எனி அடல்ட் மேலுங்கிறத மட்டும்தான் ஆக்டில குறிக்குது. ஆனா இதோட ரிலேட்டடான ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா ரிலேட்டட் கேஸ்ல வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து ஹீரா லால். இது வந்து 2016 சுப்ரீம் கோர்ட்டால டிசைட் ஆன கேஸ். இந்த செக்ஷனை வந்து இதுல ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இந்த ஜட்மெண்ட்ல. அது என்னன்னா, அம்மா பொண்ணு 2 பேர் இருக்காங்க. ஹீராலால அவங்களோட அம்மா புஷ்பா 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு மைனர் தம்பி இருக்கான். அந்த பொண்ணுக்கு மைனர் தம்பி இருக்கான். அவங்க கூட வந்து இன்னும் 2 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணும் அம்மாவும் வந்து டிவி ஆக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, மெயினான விஷயம் வந்து இந்த கேஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அது ஜுரிஸ்டிக்ஷன் வந்து ஜேஎம் கோர்ட் தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்ல இவங்க இந்த கேஸை ஃபைல் பண்றாங்க, டிவி கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, இது மாதிரி இந்த பையன் என்னோட மைனர் தம்பி, அவன் வந்து என்ன ரொம்ப அபியூஸ் பண்றான், அவன் ரொம்ப வைலன்ஸா இருக்கு வீட்டுல, பிசிக்கல் அபியூஸ் பிளஸ் மென்டல் அபியூஸ் ரெண்டுமே இருக்கு, நானும் அம்மாவும் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவங்களோட பெட்டிஷனை வந்துட்டு டினை பண்ணிடுறாங்க. ஏன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் கியூல ரெஸ்பாண்டன்ட்ன்ற இடத்துல எனி அடல்ட் மீன்ஸ் அபவ் 18 இயர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் குறிக்குது, அதனால இந்த பெட்டிஷனை நாங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போறாங்க. செஷன்ஸ் கோர்ட்லயும் அதே ரீசன் தான் சொல்றாங்க, இந்த மாதிரி அடல்ட் மேல் தான் இருக்கு, நாங்க அதை எடுக்க முடியாதுன்னு. அப்புறம் ஹைகோர்ட் போறாங்க, அங்கேயும் வந்துட்டு அப்படிதான் ஆகுது. லாஸ்டா சுப்ரீம் கோர்ட் போகும்போதுதான் அவங்க ஒரு தெளிவு கொண்டு வந்தாங்க. அடல்ட் மேலுங்கிறது வந்து ஆக்ட்ல செக்ஷன்ல இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவங்க அக்ரீவ்டு பர்சன் வந்து அந்த வீட்டுல உள்ளவங்களாலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க, விக்டிமும் அங்கேயே இருக்காங்க, ரெஸ்பாண்டன்ட்டும் அங்கேயே இருக்காங்கன்னா மைனரா இருந்தாலும் இட் ஈக்குவல்ஸ் டு டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஹீராலால் 2016 என்ற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட். அதுலதான் இந்த செக்ஷன் 2 சப்கிளாஸ் கியூவை ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க அது ஒரு வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம சாப்டர் 2 போலாம். சாப்டர் 2ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து எப்படி ரிப்போர்ட் பண்றது, யாரு எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம நிறைய பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் இருக்கறதுனால நம்ம இந்த ஃபேஸ் பண்ணிருப்போம். நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்துட்டு அடிச்சிடுறான், அடிச்சு கொடுமைப்படுத்துறான், ஏதோ டவுரி கேக்குறான், வெளில துரத்திடுறான். மாமியாரு மாமனாரு அப்புறம் நாத்தனாரு இவங்க எல்லாம் சேர்ந்து பண்றாங்க, வெளியில துரத்தி விட்டுறாங்க. துரத்திட்டு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டவுரி கேஸ் வருது அப்படின்னா கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க, சம்மன் அனுப்பிச்சு என்கொயரி பண்ணுவாங்க, கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி அனுப்புவாங்க. இல்லைன்னா சார் கிளியரா இருக்கா? Yes, ma'am. ஹலோ, Clear, madam. Continue, madam. Okay, ma'am. Okay, ma'am. பேசலாம் madam. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு போறாங்க. போன உடனே கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. பண்ணிட்டு நான் ஹஸ்பண்ட கூப்பிட்டு சமாதானப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. இல்லைன்னா வந்துட்டு டவுரி ஆக்ட்ல வந்து உள்ள அனுப்பிடுறாங்க ஹஸ்பண்ட. இதுதான் வந்து இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ், அது என்ன கேஸுங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். கைட்லைன் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க உடனே எஃப்ஐஆர் போடாதீங்க, ரிமாண்ட் பண்ணாதீங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்க, கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பெண்கள் வந்து இந்த ஆக்ட், இந்த டவுரி ஆக்ட், இந்த ப்ரொடெக்ஷன் டிவி ஆக்ட், அப்புறம் இந்த குரூவல்டி 498 இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கைட்லைன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குன்னு இப்ப எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயுமே பண்றதே கிடையாது. எந்த கேஸுமே எடுக்கிறது இல்ல. கூப்பிடுறாங்க, பேசுறாங்க, அங்க செட் ஆகலையா நீங்க கோர்ட்டுக்கு போய் பாத்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப இதுல வந்துட்டு இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுல அவங்களுக்கு என்ன நடக்குது? எதுவுமே நடக்கிறது இல்ல. ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிடுவோம், அவங்க வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணி அவங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா தான் நாங்க வந்து ரிமாண்ட் பண்ணுவோம், எஃப்ஐஆர் போடுவோங்கிறத இப்போ அவங்க யூஸ் பண்ற ப்ரொசீஜர் வந்து இதுதான். இந்த ப்ரொசீஜரை தாண்டி என்ன அந்த பொண்ணுக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா இந்த டிவி ஆக்டை யூஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போகலாம். இத வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல கூட இதெல்லாம் யாருமே சொல்றது இல்லை, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து ஐயோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்கலன்னு அந்த மைண்ட் ப்ராசஸ்லயே தான் இருக்காங்களே தவிர யாருமே வந்து இதை பத்தி சொல்லி கொடுக்கறது இல்ல. இது நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்து சாப்டர் 2ல வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. அதுல வந்து டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க, டொமஸ்டிக் வயலன்ஸோட டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இந்த டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாதிக்கப்பட்டவங்க யாரு, யாரு இதுல ரெஸ்பாண்டா வருவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னா வெறும் அடிக்கிறது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது. பிசிக்கல் அபியூஸ் மட்டும் கிடையாது, மென்டல் அபியூஸும் வந்துட்டு இதுல சேரும். ஒருத்தர் நம்மள வார்த்தையால ஒரு உடல் அளவால நம்ம பாதிக்கப்படுறதுக்கும் வார்த்தையால பாதிக்கப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உடம்பால பாதிக்கப்பட்டோம்னா உடம்பு வலி இருக்கும், 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆவோம், திருப்பி வருவோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க 324 போடுவாங்க, இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மென்டல் அபியூஸ்ங்கிறது வந்துட்டு என்னைக்குமே போகவே போகாது. இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயே அந்த பெண்கள் வந்து அந்த வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இந்த டிவி ஆக்ட் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய இது போன்னு நினைக்கிறேன் நானு. நிறைய பேர் நம்ம அட்வொகேட்ஸ் நிறைய பேர் ஒரு விமன் நம்ம கிளைண்டா வராங்க அப்படின்னா இந்த ஆக்ட பத்தி எடுத்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுல வந்து நம்ம ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுல மெயினான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்லியிருக்காங்க செக்ஷுவல் அபியூஸ பத்தி. செக்ஷுவல் அபியூஸ் வந்து இப்போ அது வந்து எப்படி சொல்லணும்னா ஃபோர்ஸ்ட் செக்ஸ் கூட இப்ப நடக்குது. நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். வெளிப்படையா பார்க்கும்போது ஒருத்தரை பாக்குறதுக்கு அப்படி தெரியாது. ஆனா அந்த 4 செவத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது அந்த லேடிக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் இந்த லேடிஸ் எல்லாம் வந்து உமன் வந்து இந்த ஆக்ட வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு காரணமே அதுதான். செக்ஷுவல் அபியூஸ் சும்மாவே ஒருத்தர் மேல ஒரு செக்ஷுவலா ஒரு அபியூஸ் பண்ணிட்டோம், அவன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நம்ம ஒரு வார்த்தையால சொல்லிடுறோம். அந்த அதனாலதான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தது. அடுத்து வந்து வேர்பல் அண்ட் இமோஷனல் அபியூஸ் எக்ஸ்பிளனேஷன் 3ல அதான் நம்ம இங்க பார்த்தோம். அந்த வார்த்தையால பாதிக்கப்படுறதுக்கும் உடம்பால பாதிக்கப்படுறதுக்கும். இப்போ ஒரு ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர்ல 2 இயர்ஸ்க்குள்ள குழந்தை பிறக்கல அப்படின்னா மாமியாரோ இல்ல ஹஸ்பண்டோ உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு அதை சொல்லி 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 அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் அபியூஸ் கொடுத்துடுறாங்க, மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா அந்த பொண்ணு. அதெல்லாம் வந்து இந்த வேர்பல் அண்ட் எமோஷனல் அபியூஸ்ல சேரும்.
இந்த செக்ஷன்ல வந்து இது ரெண்டு மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3 பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுல வந்து இன்ஃபர்மேஷன் டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் லைபிலிட்டி ஆஃப் இன்ஃபார்மெண்ட். இதுதான் வந்து மெயின் இந்த ஆக்ட்ல, ஐ மீன் இந்த சாப்டர்ல இந்த செக்ஷன். அந்த இன்ஃபர்மேஷன் டு தி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் தான் இங்க பெரிய விஷயமாவே இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அபியூஸ் நடக்குது, மாமியார் மாமனார் வந்து எல்லாமே பண்றாங்க, எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆனா அதை வெளியில எடுத்துட்டு போய் சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல. அப்படி அந்த சமயத்துலதான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட ரோல் அங்க பிளே ஆகும். யாராவது ஒருத்தர் மூலியமா, இப்ப அக்ரீவ்டு பர்சன் தான் இதுல வந்து ரீசன் இருக்கு, நான் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, நான் எனக்கு இந்த ரீசன் எல்லாம் இருக்குங்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கள டைரக்டா சொல்றதை விட, யாராவது தேர்ட் பார்ட்டி கூட இதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் இந்த சாப்டர் 3ல சொல்லியிருக்காரு. இதுக்கு ரிலேட்டடான செக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 5 இதே சாப்டர்ல டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸருங்கிறது அவங்க இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எந்த ஆஃபீஸருமே இந்த ஆக்ட பத்தி சொல்லி கொடுக்கறதே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோர்ட்டுக்கு போகணும், மேஜிஸ்ட்ரேட் 125 போடணும், அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இந்த லீவ் ஆக்ட பத்தி எடுத்து சொல்றது until and unless they are getting order from the magistrate directly, அது வரைக்கும் அந்த லீவ் ஆக்ட பத்தி அவங்க சொல்றது இல்லை. செக்ஷன் 5ல வந்து இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சர்வீஸ் ப்ரொவைடர் or magistrate who has received a complaint of domestic violence or is otherwise present at the place of an incident of domestic violence, or when the incident of domestic violence is reported to him, shall inform the aggrieved person. இது ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ் 7 தெளிவா இருக்கு. அவங்களோட ரைட்டை பத்தி அவங்க எடுத்து சொல்லணும், அப்ளிகேஷனை பத்தி எடுத்து சொல்லணும், அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க போற ரிலீஃபை பத்தி எடுத்து சொல்லணும். எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல அதை பண்றாங்கன்னு தெரியல. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கொஸ்டின். அவங்களுக்கு வந்து செலவு பண்ண முடியல, அட்வொகேட்டை வச்சு இந்த கேஸ் நடத்த முடியல அப்படின்னா அப்சல்யூட்லி வி ஹேவ் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அதை பத்தியும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் வந்து இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இந்த செக்ஷன்ல நம்ம இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டியூட்டிஸ் ஆஃப் ஷெல்டர்ஸ் ஹோம். ஷெல்டர் ஹோம்ங்கிறது வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட் ஹோம். இப்போ இப்போ இன்னைக்கு நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்க. ஐ திங்க் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு ஏடிஜிபி மிஸ்ஸஸ் வனிதா அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இப்ப நைட் டைம்ஸ்ல வந்து லேடிஸ் எல்லாரையும் வெளில துரத்திட்டாங்கன்னா அவங்க எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறதுனால ஒன் ஸ்டாப் சென்டர்னு இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோம்லயோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்டு வீடோ இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோங்கிறதுனாலதான் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி அந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுங்கிறத ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் அது. Sorry for the அதுதான் இந்த interruption. எஸ் சார். I'm sorry for the interruption. அது இந்த ஒன் ஸ்டாப் சென்டருங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லலாங்களா சார்? ப்ளீஸ் சார். ஒன் ஸ்டாப் சென்டர்னு பாத்தீங்கன்னா 2018 வந்து லான்ச் இது பண்ணாங்க மேடம், இம்ப்ளிமெண்ட் பண்ணது அது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நிர்பயா ஃபண்டுல வந்து 100% சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டு மேம் இது. ஸோ இதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நைட்டு வந்து தங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஹோம்ல இல்ல வெளியில அவங்களோட வீட்லயே தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமா சார். சார் பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலி. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜா அந்த ஒன் ஸ்டாப் சென்டருங்கிறது இருக்கணும். இது வந்து எதோட கண்ட்ரோல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது மேடம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதுக்கான ஹெட். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 2,50,075 rupees வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டா அலோகேட் பண்றாங்க. இப்ப நீ மேம் சொன்னதை வச்சு நான் சொல்ல வரேன், அந்த யாராச்சும் பெண்களுக்காக அபியூஸோ ஆர் எனி எதை நடந்தாலும் இல்ல நைட்ல இந்த மாதிரி இருக்குன்னு அந்த பர்டிகுலர் ஒன் ஸ்டாப் பாத்தீங்கன்னா
5 நாள் வரைக்கும் அவங்களுக்கான தங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன செலவு பண்ணணுமோ, ஈவன் ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து ஃபுட்டுல அகாமடேஷன் எல்லா இதுக்கும் செலவு பண்றதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு அவங்களுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 33,758 ருபீஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க மேம். பட் இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாருமே இதை வந்து பண்றது இல்லை மேடம். ஃபண்ட் ஆனா எடுத்துடுறாங்க, கணக்கு காட்டி எடுத்துடுறாங்க. பட் இது வந்து யாருமே நிறைய பேருக்கு வந்து இது அவேர்னஸ் வந்து கொடுக்கறதில்ல. இதுக்கான 181ங்கிறதா உமனுக்கான ஹெல்ப்லைன் நம்பருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஸோ இந்த டீடைல்ஸா கொஞ்சம் ஆர்டிஐல நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். அது இது சம்பந்தமா ஒரு ரிட் பெட்டிஷன் போடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் மேடம். ஸோ அதனாலதான் சாரி ஃபார் இன்டரப்ஷன். அந்த நீங்க ஒன் ஸ்டாப் சென்டர் சொன்னதுனால இந்த நோ ப்ராப்ளம் சார், தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்ல. இப்போ ஸ்டேஷன்ல வந்து இதெல்லாம் சொல்லணும், அவேர்னஸ் வந்து கொடுக்காம அதுக்கான ஃபண்டை மட்டும் ரிலீஸ் பண்ணி இவன் அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் மொத்தம் 13 பேர் இருக்காங்க. இந்த சென்டருக்கு பாத்தீங்கன்னா 13 பேர் இருக்காங்க ஸ்டாஃப்ஸா. 13 பேர் ஸ்டாஃப்ஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஹெட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசரும் இருக்கிற அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க மேடம். இதான் ஆக்சுவலா இருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் சார். அவேர்னஸ் வந்து யாருமே கொடுக்கறது இல்ல, அவேர்னஸ் வெளியில தெரியறது இல்ல. ஈவன் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ப்ரொடக்ஷன் ஆக்ட பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல எத்தனை பேருக்கு வந்து 181 பத்தி தெரியுது, உமன் ஹெல்ப்லைன் வந்து 181 தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. கரெக்ட் சார், கரெக்ட். ஆக்சுவலா அந்த 181 வந்து நானும் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணேன் சார். ஆனா அது பாதி நேரம் ரீச்சே ஆறது இல்ல அந்த நம்பர். ஆமா அவங்க நீங்க டைரக்டா 181ங்கிற டோல் ஃப்ரீ நம்பரா இருக்கு. தெரிஞ்சவங்க தானா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கான்டாக்ட் நம்பர்ஸே இருக்கு. நான் அதை வேணா நீங்க அப்புறமா சொன்னீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கான்டாக்ட் நம்பர் வித் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஆர்டில போட்டு வாங்கியிருக்கேன் அதெல்லாம். ஓகே சார், நீங்க குரூப்ல போட்டு விடுங்க சார், எல்லாருக்குமே யூஸா இருக்கும், ஹெல்ப்பா இருக்கும். நான் குரூப்ல போட்டுடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா பர் மந்த்துக்கு வந்து 2.5 lakhs சம்திங் வந்து கணக்கு காட்டி எடுத்துக்கிறாங்க. இதுல டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேற இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த செக்ஷன் 6 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 7, டியூட்டிஸ் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஆப்வியஸா வந்து ஒரு ஹோம் இருக்கு, ஒரு உமனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கண்டிப்பா வேணும் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்குன்னு வந்து தனியா ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கிற அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் ஆக்சுவலா. ஆனா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் தான் வந்து இந்த அவங்களோட ரோலை வந்து பண்ணும்போது இது எல்லாமே அவங்க தான் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இப்ப சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னும் போது இதை பத்தி எல்லாம் வந்து எங்கேயுமே நம்ம கேள்விப்படுற மாதிரியே இல்லை. அதனால அட்வொகேட்ஸ் நம்ம தான் இதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 8, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். அது ஆப்வியஸா வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட அவங்களோட டியூட்டி. இதுக்குன்னு வந்து தனியா ஃபண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இது எல்லாமே பண்ணணும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்று தனியா இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு வந்து தனியா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. அதே மாதிரி உமனுக்கும் தனியா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு வந்துட்டு செயல்படுத்துறாங்கிறத நம்ம வந்து அதை கவனிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 9, டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களோட மெயினான ரோல் பாத்தீங்கன்னா தே ஹாவ் டு அசிஸ்ட் தி மேஜிஸ்ட்ரேட். அது வந்து செக்ஷன் 9 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏல இருக்கு. டு அசிஸ்ட் தி மேஜிஸ்ட்ரேட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட். இன்சிடென்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரலா வந்து இப்போ போலீஸ் வந்து ஐஓ வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரி இதுல வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட ரோல் வந்து அவங்க தான் இந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கணும். அதுக்கு உண்டான ரிசிப்ட் காப்பீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த லோக்கல் போலீஸ் லிமிட்ல இருக்கிற ஐஓக்கு இதை கொடுக்கணும். இதுல மெயினான விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னா, ஒரு உமன் ஆஃபீஸர் மஸ்ட் என்கொயர் திஸ் கேஸ். இப்ப நம்ம எப்படி போக்சோ கேஸ்க்கெல்லாம் வந்து உமன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்றாங்க, உமன் ஜட்ஜஸ் இருக்காங்கன்ற மாதிரி இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மஸ்ட் பி எ உமன் ஆஃபீஸர். அதை மெயினா நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும் கவர்மெண்ட் சைட்ல இத ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போடும்போது. நிறைய இடத்துல வந்துட்டு இன்சார்ஜஸ் கூட போட்டுடுறாங்க. இப்போ மெயில்ல இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து
மேல் ஆபீசரை கூட வந்துட்டு இன்சார்ஜா போடுறாங்க, ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இல்லாத குறையினால. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. மெயினா இதுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து மஸ்ட் பி உமன் ஆபீசர். அப்புறம் இந்த செக்ஷன் 9 சப்கிளாஸ் சில வந்துட்டு டு மேக் அன் அப்ளிகேஷன் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட். நம்ம இதை வந்துட்டு டிவி கேஸாவே ஃபைல் பண்ணுவோம். போடும்போது இந்த மானிட்டரி ஃபண்டு நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதையும் போடலாம். காம்பன்சேஷன் அண்ட் ஃபார் டேமேஜஸ், இந்த செக்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரே பெட்டிஷனாவே போட்டுடலாம். இது நம்ம எப்படி அந்த 125 சிஆர்பிசி போடுற மாதிரி தான் இதுவும். மெயினா எனக்கு தெரிஞ்ச நிறைய மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து டிவி கேஸை வந்து ரொம்ப சீக்கிரமாவே நம்பர் பண்ணிடுறாங்க, அன்னைக்கே நம்பர் பண்ணிடுறாங்க. என்னதான் ரிட்டர்ன் ரிட்டர்னுங்கிறது நம்ம ரிட்டர்ன் ஆகுற அளவுக்கு நம்ம போட மாட்டோம். பட் ஒரு ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்தா முக்காவாசி ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் வந்து அன்னைக்கே நம்பர் பண்ணிடுறாங்க, அன்னைக்கே சம்மன் இஷ்யூ பண்ணிட சொல்றாங்க. அது வந்து நம்ம மெயினா அது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் இ வந்து டு மெயின்டைன் லிஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர்னா இந்த என்ஜிஓஸ் அப்புறம் வந்து ஹோம்ஸ் எல்லாம் வந்து இப்போ பிரைவேட் ஹோம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட், இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வந்து இதை கொடுத்து இந்த இடத்துல ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கோ இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கோ வந்துட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் வந்து தே கேன் பாஸ் அன் ஆர்டர் ஃபார் தட். இதுல வந்து ப்ரொவைடிங் லீகல் எய்ட் ஆர் கவுன்சிலிங். லீகல் எய்ட் ஆர் கவுன்சிலிங்னா அது அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு லீகல் ஆஃபீஸர் இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே. அப்போ அவங்களோட ரோல் வந்து இதுதான், அவங்களோட லீகல் ஹெல்ப் ஏதாவது. இது இந்த ஆக்ட் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது போக்சோ ஆக்ட் மாதிரியே தான் இருக்கும். போக்சோ ஆக்ட்ல வந்துட்டு மைனர் சைல்டு வந்து எப்படி விக்டிமோ அதே மாதிரிதான் இங்க. இப்ப அவங்களுக்கு அங்க என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதே ஃபெசிலிட்டி எல்லாமே இங்க உமனுக்குமே இருக்கு. இப்ப அங்க வந்து எப்படி நம்மளுக்கு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்ப பார்ப்போம். அதே மாதிரி லீகல் எய்டு கவுன்சிலிங் அப்புறம் அந்த ஷெல்டரு இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உமனுக்குமே இருக்கு. இது வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து வெளில தெரியாததுதான் ஒரு விஷயமா இருக்கு. சப்கிளாஸ் எஃப்ல வந்து டு மேக் அவைலபிள் அ சேஃப் ஷெல்டர் ஹோம் இஃப் தி அக்ரீவ்டு பர்சன் so requires and forward a copy of his report of having lodged the aggrieved person in a shelter home to the police station and the magistrate having jurisdiction in the area where the shelter home is situated. ஸோ இங்க வந்து ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் மேஜிஸ்ட்ரேட்டோட ரோல் வந்து இங்க அதிகமா இருக்கு. எனக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஜேஎம் ஒருத்தங்க வந்து ரொம்ப நல்லாவே இந்த டிவி கேசஸ் எல்லாம் நல்லாவே வந்து அவங்க பாக்குறாங்க. ஒரு 2 monthsக்குள்ளேயே வந்துட்டு அவங்க ஆர்டரே பாஸ் பண்ணிட்டாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம ரெஸ்பாண்டன்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கி இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். பட் until and unless our clients provide the correct address, அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே வந்துட்டு நம்ம கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிற அட்ரஸ கரெக்டா கொடுக்கறது இல்ல. ஒண்ணு அவங்க கரெக்டா கொடுக்கறது இல்ல, இல்லைன்னா வீடை மாத்திட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டு வந்தோடனே வீடை மாத்திட்டு போயிடுறாங்க. அதனாலயே நோட்டீஸ் சர்வ் ஆகாதனாலே நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. பட் ஒன்ஸ் வந்து நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து மற்ற கேஸை விசாரிக்கிறது வந்து இதை வந்து கொஞ்சம் அதிகமாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் ஜி to get the aggrieved person medical examined if she has sustained bodily injuries and forward a copy of the medical report to the police station and the magistrate having jurisdiction in the area where the domestic violence is alleged to have been taken place. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல எந்த போலீஸ் மேஜிஸ்ட்ரேட் இவங்க எல்லாமே நம்ம இன்டர்லிங்க் தான். அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வச்சு மேஜிஸ்ட்ரேட் வில் டேக் காக்னிசன்ஸ். Subclass H to ensure that the order for monetary relief under section 20, monetary reliefங்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கறது. அதை வந்து நம்ம செக்ஷன் 20க்கு கீழே தான் நம்ம அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட. அப்ப அதுக்கு உண்டான ஆர்டரை வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து இட் இஸ் அ கிரிமினல் ப்ரொசீடிங் யூசிங் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் ஐ டு பெர்ஃபார்ம் சச் அதர் டியூட்டிஸ் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். 2 subclass 2 வந்து subsection 2, the protection officer shall be under the control and supervision of the magistrate and shall perform the duties imposed on him by the magistrate and the government by or under this act.
அதுதான் நம்ம அந்த சப்கிளாஸ் ஏலயே பார்த்தோம். டு அசிஸ்ட் தி மேஜிஸ்ட்ரேட். அப்போ ஃபுல்லா அவங்க ரிப்போர்ட் ரெடி ஒரு ஸ்பாட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்றதுல இருந்து ரிப்போர்ட் ரெடி பண்றதுல இருந்து ஒரு அக்ரீவ்டு பர்சனை வந்து ஷெல்டர் ஹோம் கூட்டு போறதோ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றது, அவங்களுக்கு தேவையான மானிட்டரி ரிலீஃப், இது எல்லாமே வந்துட்டு சூப்பர்வைஸ்டு பை தி மேஜிஸ்ட்ரேட். நெக்ஸ்ட் செக்ஷன் 10 சர்வீஸ் ப்ரொவைடர். ஆப்வியஸ்லி அது வந்து என்ஜிஓஸ் இல்ல கவர்மெண்ட் ஹோம்ஸ், அதுதான் அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்னா லீகல் எய்டு, மெடிக்கல் எய்டு, ஃபினான்ஷியல் எய்டு அண்ட் எனி அதர் அசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுல சப்கிளாஸ் 3ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நோ சூட் ப்ராசிக்யூஷன் ஆர் அதர் லீகல் ப்ரொசீடிங் ஷால் லை அகேன்ஸ்ட் எனி சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் எனி மெம்பர் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் who is or who is deemed to be acting or purporting to act under this act for anything which is in good faith done or intended to be done in the exercise of powers or discharge of functions under this act towards the prevention of the commission of domestic violence. ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு ஹோம் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. ஏன்னா தே ஆர் டூயிங் இன் இன்டென்ஷன் டு ஹெல்ப் தி அக்ரீவ்டு பர்சன் தான். ஒரு குட் ஃபெய்த் செக்ஷன் வந்து 52 ஐபிசி, ரைட்? 52 53 சம்திங், சாரி. அது அந்த அந்த குட் ஃபெய்த்ல பண்ற எந்த தப்புமே தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஐபிசில படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரிலேட்டடான செக்ஷன் தான் இது. இதுல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 4ல வந்து அப்ளிகேஷன் டு மேஜிஸ்ட்ரேட். அப்ளிகேஷன் வந்து நம்ம என்னென்ன இப்போ மானிட்டரி ரிலீஃப் வேணும் அப்படின்னா செக்ஷன் 20ல போடுவோம், கஸ்டடி வேணும் அப்படின்னா 21ல போடுவோம். இந்த செக்ஷன் எல்லாத்தையுமே இன் தி கோர்ட் ஆஃப் அது அந்த நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு அந்த பெட்டிஷன் ரெடி பண்ணுவோம்ல, கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கீழே வந்துட்டு அந்த செக்ஷனை மென்ஷன் பண்ணி போடணும், அவ்வளவுதான். நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து யாருமே அது மாதிரி சொல்லி கொடுக்கல. சோ அதனால நான் ரொம்ப டீப்பா தெரியாத விஷயத்த சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதா நான் சொல்றேன். சாரி இஃப் ஐ எம் ராங். அதுதான் இந்த செக்ஷன் 12ல வந்து அப்ளிகேஷன் டு மேஜிஸ்ட்ரேட்ங்கிறது அதுதான். நெக்ஸ்ட் வந்து 13 சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ். நோட்டீஸ் வந்து அதான் நான் இப்ப சொன்ன மாதிரி தான். அன்னைக்கே ஒரு சில இந்த நம்பர் பண்ணிடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து இப்ப பக்கத்துல இருக்கிற ஏரியா அப்படின்னா ஜஸ்ட் 1 or 2 daysல வந்து நோட்டீஸ் சர்வ் ஆயிடும். ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து இப்போ அதர் ஸ்டேட்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு கண்டிப்பா லேட் ஆக தான் செய்யும். நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு மெயினா டிவி கேஸ் போடும் போது இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா அட்ரஸ் கரெக்டா கொடுங்க, அப்பதான் உடனே கேஸ் ஃபைல் ஆகுன்ற மாதிரி வி ஹாவ் டு இன்ஃபார்ம் தம். நெக்ஸ்ட் வந்து 14ல கவுன்சிலிங். இந்த விஷயத்தை தான் வந்துட்டு இந்த போலீஸ் இப்ப யூஸ் பண்ற விஷயமே அதுதான். டைரக்டா வந்து கேஸ காக்னிசன்ஸ் அவங்க ஐ மீன் எஃப்ஐஆர் போடுறது இல்ல, ரிமாண்ட் பண்றது இல்ல, கவுன்சிலிங் பண்றோன்னும் போது அங்கேயும் கவுன்சிலிங், இங்கேயும் கவுன்சிலிங். இங்கே கவுன்சிலிங் வந்து ரொம்ப தேவைப்படுறது. ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு உமனுக்கு வந்து கண்டிப்பா கவுன்சிலிங் தான் தேவை. ஸோ அதனால வந்து தனிப்பட்ட முறையிலயோ இல்ல ரெஸ்பாண்டன்ட்டையோ வர வச்சு இப்ப நம்ம எப்படி மீடியேஷன் கேட்கிறோம் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங்க்கும் நம்ம கேட்கலாம். இல்ல ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஹேஸ் தி பவர் டு ஆர்டர் ஃபார் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 15 அசிஸ்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட். வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஃபேமிலி வெல்ஃபேர். இப்போ நம்ம இதுல எப்படி மீடியேஷன்ல நம்ம நம்ம ஹெச்எம்ஓபிஸ் அந்த ஓபி பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணும் போது கவுன்சிலிங்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் கூப்பிட்டு லைஃப்னா இப்படிதான், ஒரு மேரேஜ் ஆன ஃபேமிலி இப்படிதான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 16 ப்ரொசீடிங்ஸ் டு பி ஹெல்ட் இன் கேமரா. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நம்மளுக்கு அது ஆல்ரெடி தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து இதுதான் நினைக்கிறேன். நானுமே வந்து பிராக்டிஸ்ல தான் இதை கத்துக்கிட்டேன். ஒரு உமனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து இன்டர்னல் இன்ஜுரிஸ் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா வந்து இந்த இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயத்த வந்து ஓப்பனா வாயால சொல்ல முடியலன்னாலும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஓப்பன் கோர்ட்ல நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் 17 ரைட் டு ரிசைட் இன் அ ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட்.
இதையும் நம்ம பெட்டிஷன்ல ஆட் பண்ணலாம். செக்ஷன் 17 போட்டு என்னை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, நான் வந்து அந்த வீட்டுல தான் இருக்கணும், நான் வேற எங்கேயும் போக முடியாது, எனக்கு வேற எங்கேயும் போறதுக்கு விருப்பமும் இல்லை. இப்போ ஒரு சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது பிளான் பண்ணி ஒரு வீட்டை வந்து அவங்க 2 பேர் பேருமே ஜாயிண்ட் ஃபண்ட்ல ஜாயிண்ட் நேம்லயே ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து 2 பேருக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, ஹஸ்பண்ட் வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாரு அப்படின்னும் போது இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம்னா அவங்க வந்து அந்த வீட்லயே வாழலாம். இப்ப நிறைய பேருக்கு இதுவுமே தெரியறது இல்ல. வீட்ல இருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னா உடனே அம்மா வீட்டுக்கு போறதோ, இந்த எங்க போறதுன்னு தெரியாத விஷயத்துல இந்த செக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 18 ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ப்ரொடெக்ஷன் ஆர்டர் தான் மெயின். அதுதான் எங்கேயாவது ஹஸ்பண்ட வந்து சண்டை போட்டுட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு எங்கேயாவது வழியில பார்த்தா கூட அடிக்கிறதோ மல்லு கட்டுறதோ, அவளை வந்து அபியூஸ் இந்த பிசிக்கல் அபியூஸை விட தப்பு தப்பா அசிங்கமா பேசுறது, பப்ளிக் பிளேஸ்ல பேசுறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்ப பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நிப்போம். அப்போ இந்த செக்ஷன் 18 வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னும் போது ஒன்ஸ் வி கெட் தி ப்ரொடெக்ஷன் ஆர்டர், தி அக்ரீவ்டு பர்சன் இஸ் ஆன் தி சோ மச் ஆஃப் தி சேஃபர் சைட். அவங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கல. இந்த சம்பந்தமா எது நடந்தாலுமே அப்ப அவர் ரெஸ்பாண்டன்ட் தான் பொறுப்புன்ற மாதிரி ஆயிடும். இதுல வந்து மெயினான செக்ஷன் என்னன்னா, மெயினான சப்கிளாஸ் நம்ம பார்க்க வேண்டியது சப்கிளாஸ் சி, டி, இ அண்ட் எஃப். இதுல சில வந்துட்டு அக்ரீவ்டு பர்சன் என்டரிங் தி பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அடிச்சு துரத்திடுவான். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு வயிற்றுச்சல் வந்துடும், நம்ம துரத்தி அமிச்சிட்டோமே அவன் மட்டும் எப்படி நல்லா இருப்பான்னு ஒர்க் பிளேஸ்ல போய் சண்டை போடுறது, அங்க போயிட்டு வந்து அவளை அசிங்கப்படுத்துறது, அது எல்லாத்தையுமே வந்து இந்த செக்ஷன் தடுக்கும். நெக்ஸ்ட் வந்து குழந்தைய வந்துட்டு அவங்களோட ஸ்கூல்ல போய் பாக்குறது, அம்மாவோட பெர்மிஷன் இல்லாம ஸ்கூல்ல போய் பாக்குறது, அதையும் வந்துட்டு இந்த செக்ஷன் தடுக்குது. நெக்ஸ்ட் வந்து டி அட்டெம்ப்டிங் டு கம்யூனிகேட் இன் எனி ஃபார்ம். நீ எதுவா இருந்தாலும் நீ கோர்ட்ல வந்து பேசு, நீ எனக்கு கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, ஆளுங்களை வச்சு பேசாத, அந்த அந்த விஷயத்தை எதையுமே நீ வச்சுக்காத, நீ எதுவா இருந்தாலுமே கோர்ட்ல வந்து பேசு. தட் இஸ் தி அதுதான் கரெக்டான விஷயமும்னு நினைக்கிறேன். சும்மா வந்து அவளை விட்டு அவ விட்டுட்டு தனியா வந்துட்டாருனாலே உடனே கால் பண்றது, மெசேஜ் பண்றது, அசிங்க அசிங்கமா திட்டுறது, அப்யூஸ் பண்றது, இதுதான் வந்துட்டு இவ்வளவு நாளா நடக்குது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த செக்ஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் ஏலியனேட்டிங் எனி அசெட்ஸ் ஆப்ரேட்டிங் பேங்க் லாக்கர் ஆர் பேங்க் அக்கவுண்ட் used or held or enjoyed by both the parties jointly by the aggrieved person and the respondent or singly by the respondent, including her freedom or any other property held jointly by the parties or separately by them without the leave of the magistrate. அது இப்ப நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரிதான். இது வந்து நான் என் வீடு நீ வெளியில போனலாம் சொல்ல முடியாது. அவங்களோட பேங்க் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அவங்களால தனிப்பட்ட முறையில இப்போ அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில ஏதோ ஆக்சுவலா அந்த இஆர்எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பேங்கிங் செக்டர்ல. அத நிறைய பேங்க்ஸ் வந்து அதை யூஸ் பண்றது இல்ல. இஆர்எஸ்னா எய்தர் ஆர் தி சர்வையர். ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணலாம், ஒய்ஃபும் யூஸ் பண்ணலாம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அப்போ இஆர்எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது இந்த செக்ஷனும் நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்க்ளூடிங் ஸ்ரீதன் வந்து சீதனமா கொடுக்குற கட்டில், பீரோ இதெல்லாம் வச்சுட்டு நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ வெளியில போ அப்படின்னாலாம் துரத்த முடியாது. அதெல்லாம் ஒரு நேரத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் திஸ் பை கெட்டிங் திஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அதையும் வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு அவன் பொருளே கொடுக்க மாட்டான், நம்ம அதுக்கு கிளைம் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல் போடணும், அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும். அதுக்கு இட்ஸ் பெட்டர் டு ஃபைல்ஸ் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 80. நெக்ஸ்ட் வந்து காசிங் வயலன்ஸ் டு தி டிபெண்டன்ஸ் ஆர் எனி அதர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் எனி பர்சன் who give the aggrieved person assistance from domestic violence. அப்பா அம்மா அப்பா அம்மாவை தவிர வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்கள போயிட்டு நீ என் வீட்டுக்கு அனுப்பு, நீ நீ என்ன வந்து ஏன் பொண்டாட்டி வச்சு நீ என்ன குடும்பம் நடத்துறது, அவ சம்பாதிக்கிற நீ எப்படி வாங்கிக்கிற அப்படி அந்த மாதிரி அபியூஸ் எல்லாம் வந்து பண்ண முடியாது பை கெட்டிங் தி ப்ரொடெக்ஷன் ஆர்டர்.
நெக்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 20 மானிட்டரி ரிலீஃப். மானிட்டரி ரிலீஃப்ல வந்து while disposing of an application under subsection 1 of section 12, the magistrate may direct the respondent to pay monetary relief to meet the expenses incurred and also suffered by the aggrieved person and any of the aggrieved person as a result of domestic violence, and such relief may include but not limited to loss of earnings, medical expenses, loss caused due to the destruction, damage, or removal of any property from the control of the aggrieved person, and the maintenance for the aggrieved person as well as the children, if any, including an order under or in addition to an order of maintenance under section 125 of the criminal procedure code 1973 or any other law for the time being in force. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இட் இஸ் ஈக்குவல் டு 125 தான். 125ல வந்து நம்ம மானிட்டரி ரிலீஃப் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். மற்றபடி இந்த இது டிஸ்போசிஷன் பத்தியோ இல்ல வந்து எனக்கு ப்ரொடெக்ஷனோ வந்துட்டு நம்ம 125ல கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல டிவி மட்டும் நம்ம ஃபைல் பண்ணும்போது அதுல நம்மளுக்கு மானிட்டரி ரிலீஃபும் வந்துருது, ப்ரொடெக்ஷன் ஆர்டரும் வருது, மெயின் வந்துட்டு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸும் நடக்குது. நெக்ஸ்ட் இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 21 கஸ்டடி ஆர்டர். Notwithstanding anything contained in the order, in any other law for the time being in force, the magistrate may at any stage of hearing the application for protection order or for any other relief under this act grant temporary custody of any child or children to the aggrieved person or the person making an application on her behalf and specify if necessary the arrangements of visit of child or children by the respondent. ஸோ நம்ம இந்த சைல்டு விசிட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கார்டியன் ஓபி போட்டு அதுக்கப்புறம் அது ஹியரிங் நடந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம கஸ்டடியில கேட்கறதுக்கு இந்த 21 செக்ஷன் 21 யூஸ் பண்ணி வி கேன் ஆஸ்க் ஃபார் தி கஸ்டடி. அந்த ப்ரொசீடிங்க்கும் இந்த ப்ரொசீடிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ்க்கு நம்மளுக்கு அது தெரியும். அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும், என்கொயரி அது இதுன்னு அவங்க சைட்ல வந்து கவுண்டர் போடுறது அது இதுன்னு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா இந்த கஸ்டடி ஆர்டர்ல வந்து நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது நம்ம இதையும் சேர்த்து கேட்டுடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 22 காம்பன்சேஷன் ஆர்டர். காம்பன்சேஷன் ஆர்டர்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மைண்ட் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். 1 lakh 2 lakh எனி அமௌண்ட், எனி ஃபிக்ஸ் தி அக்ரீவ்டு பர்சன், எனி அமௌண்ட் ஃபிக்ஸ்டு பை தி மேஜிஸ்ட்ரேட். அக்ரீவ்டு பர்சனுக்கு அவங்களோட டேமேஜஸை பொறுத்து, அவங்களோட மென்டல் அபியூஸ் நடந்ததை பொறுத்து, இன்ஜுரிஸ் எல்லாமே கணக்கு பண்ணி அவங்களுக்கு வந்து இவ்வளோ காம்பன்சேஷன் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னும் போது அந்த அந்த செக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம காம்பன்சேஷன் ஆர்டர் கேட்கலாம். இதை வந்து நம்ம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கும் போது நம்ம அலிமோனி கேட்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அலிமோனிக்கும் இதுக்கும் வந்து தேர் இஸ் இன்டர்சேஞ்ச், அது நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து காம்பன்சேஷன் தான் கேட்கறோம், அதுவும் வந்து காம்பன்சேஷன் தான். அது வந்து டிவோர்ஸ் கேட்கறது, இது வந்துட்டு நம்ம திருப்பி அவங்களோட ரீஜாயின் பண்ற ஐடியா இருந்ததுன்னா கூட நம்ம இந்த காம்பன்சேஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 23 பவர் டு கிராண்ட் இன்டரிம் அண்ட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் நம்ம வந்து அவனுக்கு நோட்டீஸ் சர்வ் ஆகல, அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறதே இதுல தேவையில்லை. நிறைய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து அவங்க இந்த கேஸை கன்சிடர் பண்ணி உமனோட வெல்ஃபேருக்காக பிரைம் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சு சூமோட்டோ அவங்களே எடுத்து ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. Next is section 24 court to give copies of free of cost. அவங்க மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ற ஆர்டரை வந்துட்டு நம்ம ஆப்வியஸா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் முக்காவாசி எல்லா ஜட்மெண்ட் காப்பியுமே நம்ம வாங்குறது. நெக்ஸ்ட் செக்ஷன் 25 டியூரேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டர். இப்போ இதுல வந்து சப்கிளாஸ் 2, if the magistrate on receipt of an application from the aggrieved person or the respondent is satisfied that there is a change in the circumstances requiring alteration, modification, or revocation of any order made under this act, he may, for the reasons to be recorded in writing, pass such order as he deemed appropriate. இதுல வந்து ரெண்டு பார்ட்டிஸோட விருப்பத்தையும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரை சேஞ்ச் பண்றதுக்கான பவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு. அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து
மெயினான செக்ஷன் வந்து செக்ஷன் 27 ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன் தான் மெயினான விஷயமா இருக்கு. இப்போ நம்ம section 27 subclass A, the person aggrieved permanently or temporarily resides or carries on business. அவங்க எங்க இருக்காங்களோ, இப்ப அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அங்கேயும் ஃபைல் பண்ணலாம். இல்ல மாமியார் வீடு பக்கம் அங்கேருந்து பக்கத்துலதான் நான் இருக்காங்க அப்படின்னா அங்கேயும் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் வந்து ரெஸ்பாண்டோட பிளேஸ்ல, அது அவரு ஒர்க் பண்ற இடமோ இல்ல அவர் வீடோ அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த 3 தான் வந்து மெயினான ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து 28 ப்ரொசீஜர் வந்து ஆப்வியஸ்லி வி வில் யூஸ் தி கோட் ஆஃப் சிவில் கிரிமினல் ப்ரொசீஜர். அப்புறம் வந்து 29ல வந்துட்டு தேர் ஷில் லை அண்ட் அப்பீல் டு தி கோர்ட் ஆஃப் செக்ஷன் within 30 days from the date on which the order made by the magistrate is served on the aggrieved person or the respondent, as the case may be, whichever is later. அப்போ 28 வந்து அப்பீல், வி கேன் கோ டு தி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட்ல தான் நம்ம அப்பீல் போக முடியும். அதுவும் 30 days டைம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5, இது வந்து மிசலினியஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு பி பப்ளிக் சர்வெண்ட். அதுதான் நம்ம அந்த செக்ஷன்லயே பார்த்தோம். அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி வில் பி அ பப்ளிக் சர்வெண்ட். செக்ஷன் 31 பெனால்டி ஃபார் பிரீச் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பை ரெஸ்பாண்டன்ட். இப்போ பெனால்டி ரெஸ்பாண்டன்ட்டுக்கு உண்டான பெனால்டி, இப்ப ஆர்டரை வந்துட்டு அவங்க கண்டெம் பண்றாங்க, அவங்க வந்து அந்த ஆர்டரை வந்து மதிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல ரெஸ்பாண்டன்ட்டுக்கு வந்து 1 year with fine which may extend up to 20,000 rupees or with both. அதுதான் வந்து செக்ஷன் 31 சப்கிளாஸ் ஏல இருக்கு. சப்கிளாஸ் 2ல வந்துட்டு the offense under subsection 1 shall as far as practicable be tried by the magistrate who passed the order, the breach of which has been alleged to have been caused by the accused. அப்ப அதே magistrate கிட்ட we can file a petition. சப்கிளாஸ் 3ல வந்துட்டு while framing charges, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 498A வந்து இதுல இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். அதே மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் 4 வந்துட்டு இன்க்ளூட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். இப்போ இதுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் பார்ப்போம். ரிலேட்டட் கேஸ் வந்து லலிதா. இந்த கேஸ்ல வந்து அந்த அம்மாவும் அவங்களோட பார்ட்னர், அவங்க 2 பேரும் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் நீங்க ரைஸ் ஆகும், லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த டிவி ஆக்ட ஃபைல் பண்ண முடியுமா, டிவி ஆக்ட் கீழே வந்து ரிலீஃப் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு உண்டான கேஸ்ல தான் இது. இந்த லலிதான்ற அந்த லேடி வந்துட்டு அவங்க பார்ட்னரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இருந்துட்டு ஒரு குழந்தையும் பிறந்துருது. அப்ப அவங்க வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆயிட்டு அவங்க போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்க எடுக்கல. அப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அப்ளை பண்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து டினை பண்ணிடுறாங்க, ஏன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கோர்ட் ஆஃப் செஷன் போறாங்க, அங்கேயும் அதே மாதிரிதான் நடக்குது. லாஸ்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரும்போது லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லேடிக்கு 1000 rupees, அந்த லேடிக்கு 2000 rupees, சைல்டுக்கு வந்து 1000 rupees ஆர்டர் போடுறாங்க. இது வந்து கேஸ் வந்து இன்றி லலிதா. அப்புறம் இன்னொரு மெயினான கேஸ் வந்துட்டு அந்த அடல்ட் மேல் அவங்களோட ரிலேஷன். இப்போ ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்டோட அம்மா, ஹஸ்பண்டோட அக்கா, ஹஸ்பண்டோட அத்தை, அந்த மாதிரி ரிலேஷன் க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்துட்டு டிவி கேஸ்ல சேர்க்க முடியுமா அப்படின்னா சேர்க்க முடியும். அப்படி சொன்ன ஜட்மெண்ட் வந்து சந்தியா வெர்சஸ் பீம்ராவ். இது வந்து 2011 டிசைடட் பை சுப்ரீம் கோர்ட். இதுல வந்து இந்த செக்ஷன் சப்கிளாஸ் கியூ அந்த ரெஸ்பாண்டன்ட் அடல்ட் மெயில்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி அவங்களெல்லாம் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேர்க்க முடியும். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ இன் டு தி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கேஸ் அப்படின்னு சொல்லி அவங்களையும் இதுல சேர்த்துறாங்க. இந்த ஆக்ட்ல இதுக்கு மேல இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம இத ரிலேட்டட் செக்ஷன்ஸ் என்னன்னா சிபிசில வந்து செக்ஷன் 33 ஜட்மெண்ட் அண்ட் டிகிரி இருக்கு இல்லையா, அது. அப்புறம் செக்ஷன் 34 இன்ட்ரெஸ்ட். அப்புறம் சிஆர்பிசி 2K அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் வருது இல்லையா, அப்புறம் செக்ஷன் 8. இது வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சம்பந்தமா நம்ம இன்டர்லிங்கா படிச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுல மேற்கொண்டு ரொம்ப டீப்பா போறதுக்கு வேற எதுவும் இல்லை.
I'm ending the session here. அந்த சந்தியா வர்சஸ் அந்த இது கொஞ்சம் கேஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. மேம் சாரி மேம் கேட்கல. மேம் அந்த சந்தியா வர்சஸ் அந்த பேரை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க, கேஸோட பேர். சந்தியா வெர்சஸ் பீம் ராவ் 2011 சுப்ரீம் கோர்ட். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? செஷன் எப்படி இருந்தது சொல்லுங்க. கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். Ma'am, is there any வணக்கம் மேடம். limitation to file? Ma'am? No limitation, ma'am. No limitation in respect of DV case. Okay. வணக்கம் மேடம். மேம் ஒன் மோர் ப்ளீஸ் மேம். அந்த 1ல இருந்து 6 வரைக்கும் சொன்னீங்களா? அப்ப நான் வரல. 1ல இருந்து 6 செக்ஷன் வரைக்கும் சொன்னீங்களா மேடம்? அத ஒரே ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணுங்க மேடம். செக்ஷன் 1 to 6 மேம். அது வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மேம் ஒன்றும் இல்லை மேம். செக்ஷன் 1ல வந்து ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டர்னல் கமென்ஸ்மெண்ட் அது வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னா அப்ளை ஆகும் ஆஃப்டர் தி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அந்த 31/10/2019 ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இட் எக்ஸ்டென்ஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது கமென்ஸ்மெண்ட் டேட் வந்துட்டு 26/10/2006. அப்புறம் செக்ஷன் சொல்லுங்க மேம். ஓகே மேம், கண்டினியூ மேம். செக்ஷன் 2ல வந்துட்டு டெஃபினேஷன்ல சப்கிளாஸ் ஏ சி டி எஃப் கே எஸ் கியூ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். அப்புறம் செக்ஷன் 3 வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு படிச்சு விட்டீங்கன்னா போதும் மேம், ரொம்ப டீப்பா அது தேவையில்லை. அப்புறம் செக்ஷன் 4 வந்துட்டு நம்ம பார்க்கல, ஏன்னா அதுவும் ரொம்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை மேம். அப்புறம் 6, 7 இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் மேம். 5 மெயினா பாத்துக்கணும் மேம். தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். அப்புறம் இந்த கேஸ்ல வந்து லேடிஸ் இருக்காங்களா மேடம், அவங்கள இந்த எஸ்சி எஸ்டி கேஸ்ட் உள்ளவங்கள வந்து ரொம்ப மெஜாரிட்டி பீப்புள் வந்து ரொம்ப கேவலமா பேசுறது, அவங்கள வந்து மானபங்கப்படுத்துறது, ரோட்ல நிக்க வச்சு ட்ரெஸ்ஸை கழட்டுறது, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி வன்கொடுமை நடத்துறாங்களா? அதுக்கு டிவிசி ஆக்ட்ல ஏதாவது இருக்கா மேம்? மேம் டிவி ஆக்ட்ங்கிறது வந்துட்டு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அதுலயும் இருக்கு பாருங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிறது. அதான் உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்கிறது வயலேஷன் ஆகுறது. ரெண்டாவது இந்த இந்த வகுப்பினரை மட்டும் குறிப்பிட்டு தாக்குறது, அந்த வகுப்பினர்களே சேர்த்து சொல்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுல இருக்காங்க இல்லையா, அவங்க ஏரியாவிலேயே அந்த அது வந்து நீங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல தான் நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இந்த டிவி மேடம் அவங்களே சொந்தக்காரங்க, அவங்களே ரிலேஷன் இருக்காங்களே, இப்ப அத்தை, சின்ன மாமியாரு, பெரிய மாமியாரு, அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, அப்படி பண்ணலாம் மேம். அதான் மேம் சொல்ல வரேன். இப்போ வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா பண்ணலாம். இப்போ நீங்க சொல்ற பர்சன் வந்து அவங்க ஹஸ்பண்டோட அத்தையோ மாமியோ அந்த மாதிரி ரிலேஷன்ல இருந்தாங்கன்னாலும் கண்டிப்பா அவங்களும் இந்த ஆக்டுக்குள்ள வருவாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அதான் எந்த செக்ஷன் சொல்லி கேட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல இப்ப வெளியாட்கள அந்த செக்ஷன் சொன்னீங்கல்ல 28 ஏதோ சொன்னீங்கல்ல மேடம், 2 சப்கிளாஸ் கியூ மேடம். அதுல வந்து ரெஸ்பாண்டன்ட்னு வருது இல்லையா, அந்த ரெஸ்பாண்டன்ட் இடத்துல இந்த ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸும் சேருவாங்க. அப்படி சொன்ன கேஸ் தான் சந்தியா வெர்சஸ் பீம்ராவ். தேங்க்யூ மேடம். அவ்வளவுதான் மேடம் என் டவுட். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. வேற டவுட்ஸ் எதுவும் இல்லையா மேம்? க்ளோஸ் பண்ணிக்கலாமா மேம்? எனக்கு ஒரு டவுட் மேம். ப்ளீஸ் மேம், சொல்லுங்க மேம். மேம் இப்போ டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும் போது அவங்க தனியா வந்து இந்த டிபிசியை போடலாமா? போட்டு அதுல வந்து அவங்களுக்கு என்ன கிரீவன்ஸ் இருக்கோ கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம் மேம். இப்போ டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இத ஃபைல் பண்ணிடலாம்.
ஒன்ஸ் வந்து வீட்ல அவங்க ஒரே வீட்ல இருக்கும் போதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைமுக்கே வந்துட்டு இவங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணிடலாம். இது வந்து நீங்க டிவோர்ஸ் போடுற வரைக்குமோ இல்ல அவங்க அந்த வீட்டை விட்டு வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது இல்ல. அந்த வீட்ல இருக்கும் போது அந்த வீட்ல இருந்து வெளில அனுப்பிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி எதுவும் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னாலே நீங்க இந்த ஆக்ட்ல அப்ளை பண்ணலாம். இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நிறைய ஒரு லிங்க் மாதிரி தான் வருது. இப்போ அவங்களுக்குள்ளார இஷ்யூஸ் ரைஸ் ஆயிடுச்சு மேம். இப்போ ஓகே அவர் மேம். வந்து ஒரு விமனை அடிச்சு அவங்க ஒய்ஃப அடிச்சு கொண்டு வந்து விட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறாரு. வெயிட் பண்ணி பாக்குறாங்க, வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. வரலன்னா இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பேர்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த சோஷியல் வெல்ஃபேர்ல இருந்து என்கொயரிஸ் நடக்க எல்லாம் முடிஞ்சு ஒரு 1 இயர்க்குள்ளாரே ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஓகே பிரிமா ஃபேசி இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இவர் ஓகே. உடனே இந்த என்கொயரிஸ் நடக்கும் போதே என் பேர்லயே நீ கேஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்றாரு. அந்த பொண்ணை மிரட்டுறதுக்கு அப்ளை பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அது தனியா போயிட்டு இருக்கு. நீ எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 months வந்து அந்த மீடியேஷன் அந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனா அதுலயும் வந்து உன்னோட பொருள் எல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி திமிராதான் சொல்றாரு. பட் இப்போ அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து தான் போறா. அந்த ஸ்டெப் வந்து எடுக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பாண்டன்ட் அவரு ஹஸ்பண்ட் என்னென்ன இது பண்றாரோ அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என் பேர்ல கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் எஃப்ஐஆர் விழுந்துடுது. நெக்ஸ்ட் அவர் போட்ட ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு. அப்புறம் அவங்க வீட்ல பொண்ணோட வீட்ல இருக்கும்போது ஒரு 2 தடவை பிரச்சனை நடக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. அவங்க இருக்கிற பிளேஸ்க்கு, அதான் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணோட வீட்ல நீ மட்டும் சந்தோஷமா எப்படி இருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்லயே போய் சண்டை போடுறாரு. அப்ப அங்க ஒரு கேஸ் வந்து இவர் வந்து டைவர்ஸ் கேஸ்ல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என் பேர்ல கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக பயந்துகிட்டு இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணது, இப்ப போட வேணாம் டிவின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்ப அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க அந்த வீட்ல இருந்து வந்து ஒரு 4 years ஆயிடுச்சு. அதுக்குதான் நான் கேட்டேன், இப்போ அந்த ஏதாவது லிமிடேஷன் இருக்கா, இப்ப போடலாமா? மேம் டிவி கேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிடேஷன் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கேசஸ் அவர் பேர்ல இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோர்ட்டுக்கு அலையாம ஒரே கேஸா டிவி கேஸா ஃபைல் பண்ணிடலாம். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு மானிட்டரி ரிலீஃபும் கிடைச்சிருது. இந்த நான் சீதனத்தை வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆர்டரும் நம்ம கேட்டுடுறோம். அதே மாதிரி சைல்டு கஸ்டடி இருக்கு, அப்படி சைல்டு வேணும் அப்படின்னாலும் அந்த கஸ்டடி நம்ம கேட்டுடுறோம். இப்ப நம்ம வந்து ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம என்னென்ன மேடம் கேட்போம், ஒண்ணு இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கேட்போமா, அதுக்கப்புறம் அலிமோனி கேட்போமா, அப்புறம் சைல்டு கஸ்டடி கேட்போமா. இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஆக்டுக்குள்ளேயே நம்ம ஒரே கோர்ட்லயே முடிச்சுக்கலாம். அதுதான் மேம். இப்ப என்ன இஷ்யூனா, ஹஸ்பண்ட் தான் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காரு, இவங்க வந்து ஃபைல் பண்ணல. மேம் அது வேற மேடம். மேடம் இப்போ டிவோர்ஸ் நம்ம ஃபைல் டிவிசி பண்றதும் இப்ப லேடிஸ் அவங்க பண்ணல சார்பா மேடம். டிவிசி. அதுதான் நான் சொல்றது என்னன்னா, டிவோர்ஸ் கேஸோ இல்ல வந்துட்டு நான் இந்த கான்ஜுகல் ரைட்ஸோ அதெல்லாம் தனி மேடம். ஏன்னா அது வந்து சப்கோர்ட்ல நடக்குது, அது தனி கதை. சப்கோர்ட்லயோ இல்ல ஃபேமிலி கோர்ட்லயோ நடக்குது, அதை விட்டுடுங்க. இப்ப இத வந்து அவங்க அந்த வீட்டுல இருக்கும் போது அவங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸா அவங்க இந்த ஆக்ட் கீழே அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன மானிட்டரி ஃபண்டும் இதுல வந்துருது இல்லையா மேடம். மெயின் வந்துட்டு இப்ப ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு இருக்கும் போது மெயின்டெனன்ஸ் தானே மேடம் முக்கியம் ஒரு லேடிக்கு. அதுவுமே அது டிலே ஆயிட்டு தான் மேம் இருக்கு. அதனாலதான் அவங்க பயப்படுறதே என்னன்னா, கேஸ் மேல கேஸ் போடுறாங்கன்னு. இப்ப இன்னொரு கேஸ் போடுறதுக்கு அவங்க பயப்படுறதே அதான் ரீசன். ஆமா, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன். கஸ்டடி கேஸ் ஃபைல் பண்ணணும்னாலும் அவங்க கவுண்டர் போடணும், என்கொயரி நடத்தணும், அதுவும் வந்துட்டு டிலே ஆகும். அதே மாதிரி டிவோர்ஸ் கேஸ்லயும் வந்து நம்ம இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கேட்கிறோம்னா ஐஏ போடுவோம். ஐஏ போட்டு ஒரு சில ஆபீசர்ஸ் வந்துட்டு கவுண்டர் போடுற வரைக்கும் வெயிட் பண்றது இல்ல. ஒரு 2-3 வாய்தா கொடுப்பாங்க, இல்லையா உடனே எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டு அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி போட்டுடுறாங்க. அதையும் வந்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா இந்த டிவி ஆக்ட்ல வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருது இல்ல மேம். ஏன்னா நம்ம ஒரு சிவில் கோர்ட்ல கேஸ் நடத்துறதுக்கும் கிரிமினல் கோர்ட்ல கேஸ் நடத்துறதுக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா மேம்.
ஓகே, ஓகே மேம். ம். எனக்கு என்னன்னா மேம், ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ அவங்க Yes, ma'am. ஆல்ரெடி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்த பிரகாரம் எஃப்ஐஆர் ம், டொமஸ்டிக் அந்த சாரி மேம், டவுரி ப்ரொஹிபிஷன்ல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. பட் okay, அத ma'am. பேஸ் பண்ணியே அந்த சோஷியல் வெல்ஃபேர்ல என்கொயரி நடத்துனாங்க இல்லையா? அத ம். பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டொமஸ்டிக் இது போட மாட்டாங்களா அப்படின்னு? இல்ல போடலாம் மேடம். அதுதான் வந்து இதுக்கு தனியா என்கொயரி பண்ணுவாங்களா? இல்ல மேம். அதுதான் மேடம். அந்த டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டுங்கிறத அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ரெடி பண்றாங்க இல்லையா? அத வச்சே வந்துட்டு அவங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம ஏற்கனவே எஃப்ஐஆர் விழுந்திருக்குன்னும் போது மறுபடியும் நீங்க எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணி மத்த ரிலீஃப் எல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே மேம். ம். எஸ் மேம். ஓகே, ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தண்டபாணி சார், நீங்க கேளுங்க கேளுங்க சார். மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். பிரீச் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் 31 டிவி ஆக்ட் படி செக்ஷன் 32 ஆக்ட் படி நான் பெயிலபிள் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்ப ஆமா கேன் ஃபைல் ரிஜிஸ்டர்ட் எஃப்ஐஆர் அண்டர் செக்ஷன் 31 ஆமா சார். பை போலீஸ் வந்து 31ல எஃப்ஐஆர் போடலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாங்களா? ஆமா சார். இந்த கொஸ்டின் வந்து இப்போ சிவில் ஜட்ஜில கேட்டிருந்தாங்க சார். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் அந்த டிவி ஆக்ட் வந்து பெயிலபிளா நான் பெயிலபிளா இல்ல காக்னிசபிள் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா ஆக்சுவல் ஆன்சர் வந்துட்டு காக்னிசபிள் நான் பட் பெயிலபிள், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் தான். ஆமா சார். நான் பெயிலபிள். ஆனா வந்து எல்லா டிவி ஆக்ட்லயும் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரீச் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆர்டர் அப்படின்னா 18, 19, 20, 21 ஓகே சார். பிரீச் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர்டர்ங்கிறது ஒரே ஒரு வார்த்தை. ஆனா வந்து எல்லாருமே இல்ல பிரீச் ஆஃப் ப்ரொடக்ஷன் 18க்கு கவர் ஆகாது, 19 அல்ல 20 மானிட்டரி ரிலீஃபுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சார் 18ங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆர்டர் தானே சார். இப்போ ஒரு ஆமா ஒய்ஃபுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது ஆமா ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்டோட கடமை தானே சார் அது. ஆமா அப்ப அதுவும் பூச்சி தானே சார். ஆமா. ஆனா வந்து அது பிரீச் ஆஃப் ஆர்டர் தானே. ஆமா அப்ப டோட்டலா 18, 19, 20, 21 12 வயலேஷன் ஆயிருச்சுன்னா நம்ம 498A ஆமா போறதுக்கு பதிலாக நம்ம 31 ஆஃப் த டிவி ஆக்ட்ல 32 வந்து காக்னிசபிள் நான் பெயிலபிள் சொல்லிட்டாங்க. அப்ப ஆமா 31ல எப்ப ரிஜிஸ்டர் பண்ணிடலாம்ல? ஆமா சார். ஆமா அதுதான் அந்த சப் கிளாஸ் 3லயும் இருக்கு பாருங்க. சப்செக்ஷன் 3ல 498A டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டையும் இன்க்ளூட் ஆகும் தான் அதுல கொடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் மே ஆல்சோ கிளைம் சார்ஜஸ் இருக்கு பாருங்க. இல்ல ஆல்ரெடி வந்து 498ல ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி எஃப்ஐஆர் போயிருச்சு. ஓகே சார். இப்போ இந்த பிரீச் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிறதுக்காக 31ல எகைன் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். பண்ணலாம் சார் பண்ணலாம். ஆனா நீங்க எஃப்ஐஆர் மேல எஃப்ஐஆர் போட்டு பிரயோஜனமே இல்லையே இல்ல அப்புறம் விமன்ஸ்க்கு என்ன ப்ரொடெக்ட் பண்றது மேடம்? அதுக்காக சார். அதுதான் சார் நம்ம ஆர்டர் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்கிறோம், மானிட்டரி ரிலீஃப் கேட்கிறோம், காம்பன்சேஷன் கேட்கிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம கேட்கிறோம். அவங்க கேட்டுட்டு செய்யல, ஹஸ்பண்ட் வந்து செய்யல. ம் அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் வந்து செய்யல, இந்த ஆக்ட் படி ஆல்ரெடி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது ஓகே நம்ம சார். 31ல இன்வோக் பண்ணி 32லயே சொல்லிட்டாங்க, 31ல இன்வோக் பண்ணி 31லயே வந்து நம்ம எஃப்ஐஆர் போடலாம். ஆமா சரி. வாரண்டி இஷ்யூ பண்ணலாம் சார். ஆமா சார். 31ல வாரண்டி இஷ்யூ பண்ணலாம். சார் வாரண்ட் நம்ம கேட்கலாம். எஸ் எஸ். வாரண்ட் ஆமா சார். கேட்டாலும் வாரண்ட் வந்து ரிமாண்ட் வந்து 31ல பண்ணுவாங்க. சார் அதுதான் சார். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பியூர்லி தி மைண்ட் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் தான் சார். ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு ரிமாண்ட் பண்ணுங்கன்னு வாங்க, அதுக்கு வந்து நம்ம 31 பிரீச் பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது இல்லையா? அவங்களுக்கு பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னாலே அவங்க ரிமாண்டுக்கு ஆர்டர் போடலாம், அது உங்களுக்கு தெரியும். ஆனா பிரீச் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே சார். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹலோ மேடம். மேடம் சொல்லுங்க மேம். மேடம் நான் ரத்தி பேசுறேன். மேம் சொல்லுங்க இந்த மேம். டிவிசில வைஃப் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. சாரி மேம், உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. ஹலோ எஸ் மேம் சொல்லுங்க மேம். டிவிசில வைஃப் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. ஓகே மேம். அந்த ஹஸ்பண்ட் வாஸ் செட் எக்ஸ் பார்ட்டி.
ஓகே மேம். டிவிசில வந்து அதை வந்து ஒரு இதா எடுக்கிறாங்க, அதாவது எக்ஸ்பைரி ஆனதுனால டிவிசி இதுல அப்ளை ஆகாது. எப்படி மேம்? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா மேம்? அது சொல்லியாச்சு, அதோட டிகிரியை கொண்டாந்து இதுல போட்டு மார்க் பண்ணி அதுக்கு வந்து ஒரு தனி இதை எடுக்கிறாங்க. ஓகே மேம். அது ஒண்ணு. இன்னொன்னு ஓகே. வந்து அந்த டிவிசில வந்து இன்லாஸ் எல்லாம் சேர்க்கிறாங்கல்ல, ஆமா அதுல மேம். இருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து நேரடியா ஹைகோர்ட்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ. அப்ப ஆமா how மேம். to how அதுக்குதான் to அந்த get rid of மேம், இப்ப நீங்க ரெஸ்பாண்டன்ட்க்கு ஃபேவரா கேக்குறீங்களா? அந்த டிஸ்டன்ஸ்க்காக ரெஸ்பாண்டன்ட்காக கேக்குறேன். அதான் மேம், ரெஸ்பாண்டன்ட் சைடுன்னும் போது சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ்லாவே இருக்கு, அவன் அடல்ட் மேலோட ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸும் சேருவாங்க அப்படின்னு. அப்படி ஓகே, இருக்கும்போது they have to face the trial மேடம். ட்ரையல் ஃபேஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து நீங்க அக்விட்டல் வாங்க முடியுமே தவிர. அது கரெக்ட். இல்ல, அப்பியரிங் பிஃபோர் த கோர்ட்டுக்கு டிஸ்பென்ஸ் வாங்குவோம்ல, ஆமா மேம். அதுக்கு மேம் அது வந்து இப்ப குடுக்கறது இல்ல மேம். அது வந்து ஏன்னா என்கொயரி கண்டக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களும் வரணுங்கிறதுனால இப்ப டிஸ்பென்ஸ் பெட்டிஷன் அதை எடுக்கிறது இல்ல மேம். அப்சல்யூட்லி எடுக்கிறது இல்ல. ஓகே. எஸ் மேம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே மேம். தேங்க்யூ. மேடம், இந்த எக்ஸ்பர்ட் டிகிரி டிவிசி கேஸ்ல எவ்வளவு நாளுக்கு மேடம் வேலிடிட்டி? மேடம் அது எக்ஸ்பார்ட்டி, அதாவது நீங்க அப்பீல் போறது கேக்குறீங்களா இல்ல நார்மலாவே இது கேக்குறீங்களா? எக்ஸ்பர்ட் டிகிரி அது டிவிசி கேஸ்ல கிடைச்சிருச்சுன்னா அது எவ்வளவு நாளைக்கு செல்லுபடி ஆகும் மேடம், அதுதான் 12 கேக்குறேன். இயர்ஸ் மேம். 12 இயர்ஸ் மேம். நம்ம 12 நார்மலா நம்ம years. சிபிசில ஜட்ஜ்மெண்ட் டிகிரி வாங்குறோம்ல மேம், ஆமா மேம். அதே மாதிரி தான் மேம். சரி மேடம், அதுல எக்ஸ்பர்ட்டில இபி போட்டு அவங்க சொத்தை அட்டாச் பண்ண முடியுமா மேடம்? அந்த ஹஸ்பண்ட் வரலன்னா, எதுக்குமே இன்வால்வ் ஆகலன்னா அவர் பேர்ல இருக்க சொத்தை அட்டாச் பண்ண முடியுமா? இல்ல மேடம், சொத்தை வந்து அட்டாச்மெண்ட் கேட்க முடியாது. ஏன்னா இது எக்ஸ்பர்ட்டி வந்து ஆர்டர்ல கேட்க முடியாது. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ல கேட்க முடியாது. ஏன்னா எக்ஸ்பார்ட்டிங்கிறது வந்து எக்ஸிகியூஷன் தான். நீங்க வந்து அங்க பார்ட்டி அப்பியரன்ஸை கேட்க முடியும். பிளஸ் வந்து இந்த ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிதான் நம்ம கேட்க முடியுமே தவிர ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் நம்ம கேட்க முடியாது மேம். அப்ப எக்ஸ்பர்ட் இல்லாம டிகிரி வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அவங்க பணம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம இபி போட்டு அவங்க அப்போ சொத்தை ஈஸி அட்டாச் பண்ண தான் மேம். முடியும். ஆமா மேம். ஆமா மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதுக்கும் இந்த 12 years தான் லிமிடேஷனா மேடம்? ஆமா ஆமா மேம். 12 இயர்ஸ் அதான் மேம். அந்த சிபிசி 33ல ஜட்மெண்ட் அண்ட் டிகிரி நம்ம படிச்சோம் இல்லையா, அதே ஆமா மாதிரி மேம். ப்ரொசீஜர் தான் மேம் இது. அப்ப இந்த எக்ஸ்பர்ட்டியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதை வாங்கி கொடுத்துட வேண்டியதான் கிளைண்ட்டுக்கிட்ட. ஆமா மேம். இப்ப நானுமே நிறைய கேசஸ் அப்படிதான் மேம் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன். நான் வேணா இந்த இன்னும் கிளாரிஃபை பண்ணிட்டு வேணா அடுத்த செஷன்ல சொல்றேன் மேம். ஃபேமிலி கோர்ட்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்டி தான் மேடம் ஆகுது, அதனாலதான் அந்த டீட்டெயிலா கேட்டுக்கிட்டேன் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேம் எஸ் மேம். மேம் இப்போ ரிலீஃப் கேக்குறோம்னா அந்த அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் கேட்க முடியுமா? அந்த ஃபேமிலியில இருக்க எவ்ரி ஃபேமிலி இன்லாஸ். மெம்பர், எவ்ரி ஃபேமிலி மெம்பர் மேடம். எவ்ரி ஆனா ஃபேமிலி மெம்பர். ஆனா இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அகேன்ஸ்ட் ரிலீஃப் வந்து மெயினா ஹஸ்பண்ட் மட்டும்தான் கேட்க முடியும்ன்ற மாதிரி இருந்திருக்கு. எல்லா ரிலீஃப்மே நீங்க பாருங்க, ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கேட்க முடியற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் கேட்கிறேன். அது அந்த சிவில் நேச்சரா கேஸ்ல போனதுனால. அந்த கேஸ்ல தான் மேம் இப்ப நம்ம பார்த்தோம். அந்த சந்தியா மிஸ்ஸஸ் பீம்ராவ்ல சுப்ரீம் கோர்ட் தெளிவாவே சொல்லியிருக்கு, நீங்க ம், ம், ரெஸ்பாண்டன்ட் வந்து நீங்க லேடிஸ் இவங்கள அடல்ட் மேலோட ஃபீமேல் ரிலேஷனை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அவங்க ம், எப்படி ம், ரெஸ்பாண்டோ அதே மாதிரி தான் இவங்களும். ம், ம். இப்போ அவங்களும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களா மேம்? இப்போ ஹஸ்பண்ட் மேல எதுவுமே இல்ல, அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்சால்வெண்டா ஒரு என்ன சொல்றது மேம், ஒரு பாப்பர் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே ஓகே இல்லாம இருக்காருன்னா இப்ப என்ன பிரேயர் அவங்க கேட்பாங்க? மேம். இல்ல நம்ம பிரேயர் கேட்கறது 125ல நம்ம என்ன கேட்கிறோமோ அதே தான் நம்ம இங்கேயும் கேட்போம். இப்போ நம்ம சிஆர்பிசி 125ல அவன் அவனோட அவனோட டியூட்டி என்ன, ஹஸ்பண்டோட டியூட்டி என்ன, ஒய்ஃப் குழந்தை அப்பா அம்மாவை பாத்துக்கிறது தான் அவனோட டியூட்டி. நீ வந்து என்ன வேணாலும் பண்ணி, என்ன ஒர்க் வேணாலும் பண்ணு, ஆனா யூ ஆர் பவுண்ட் டு பே தி வைஃப் அண்ட் சில்ட்ரன் இருக்கு இல்லையா மேம், அதே தான் மேம் இங்கேயுமே.
ஓகே, ஓகே மேம். இப்போ அதுதான் என்னன்னா, அவன் என்ன சொல்றான், "எனக்கு ஒண்ணும் கிடையாது. உன்னோட பொருள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு" ஏன்னா அவனோட நோக்கமே அவங்களோட பொருள் எல்லாத்தையும் இவன் அனுபவிச்சுட்டு, அழிச்சுட்டு ம், போகணும்ன்றதுதான். பட் ம், இவங்கள வந்து கேர் பண்ணிக்கணும்னு இல்ல. இது ம், ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைய பெத்துக்கிறோம் அவ்வளோதான். பட் ம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைவிட்டுட்டான். இவங்க கிட்ட இருக்க பொருள், ஆர்டிகல்ஸ்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு. இப்ப ம். இவங்கள விட்டுட்டான்னா, அவங்க அதுக்கு தான் கிட்ட மேம் அந்த எதுவுமே காம்பன்சேஷன் நம்பரும். அந்த கிளைம் பண்ண காம்பன்சேஷன் முடியல. அவன் என்ன சொல்றான், நான் இன்சால்வென்ட்ன்ற மாதிரி மேம் காமிக்கிறான். சாரி மேம். அவங்க வீட்லயே என்ன பண்ணிடுறாங்க. ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம். அவங்க வீட்லயும் மேம் இவனை கேக்குதுங்களா? வந்து கேக்குது மேம். ஹலோ சொல்லுங்க மேம் மேம், கேக்குது சொல்லுங்க மேம். மேம். மேம் அந்த இன்லாஸ் வீட்லயும் அவங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் தராம இவனை வந்து தனியா விட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் பர்பஸ்க்காக இவன் கிட்ட எதுவுமே கொடுக்காம தனியா விட்டுடுறாங்க. கைவிட்ட மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்ப இவன் கிட்ட இருந்து என்ன ஓகே மேம் மேம். அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்? மேம் அதுதான் மேம் ஜேஎம்மோட மைண்ட் செட் தான் மேம் அது. இப்ப நீ வந்து என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நீ ஒய்ஃபுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் தான் நம்ம ஜேஎம் சொல்றதே. நீ இல்லையா நீ வந்து உள்ள போ. இந்த ரெண்டுத்துல வேற எந்த ரிலீஃபும் நம்ம கேட்க முடியாதுல்ல மேம். இப்போ உள்ள இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு கண்டிப்பா ரெடி பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்ல. இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஒய்ஃப் வந்துட்டு டிவோர்ஸ் கேஸோ மெயின்டெனன்ஸோ டிவியோ போட்டாலே அவன் அவன் பேர்ல இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி ஒய்ஃபுக்கு மேம். வந்து ம். அவன் பேர்ல சொத்து இருக்கு. நாளைக்கு மேடம் கேக்குதுங்களா? கேக்குது மேம். இப்ப நாளைக்கு அவன் ஒய்ஃப் வந்துட்டு கேஸ் போடும்போது அவன் ப்ராப்பர்ட்டி கேட்க போறாங்கங்கறதுனாலயே இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஆனா நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ தான் வந்து ஒய்ஃபையும் குழந்தையும் பாத்துக்கணும். வேற யார் பாத்துப்பாங்க? இது வந்து நம்மளுக்கு சட்டம் இதுதானே மேம் சொல்லுது. மேம் எஸ் மேம். பட் ஆனா அவங்க அதான் பண்றாங்க. பட் இவங்க பண்ணிக்கிறது ஒரு அவனுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி பண்ணிட்டு, "நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் அதான் பேர்ல மேம் தானே ஆக்ஷன் அதுதான் மேம் எடுப்ப." நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் மேம் நான் என்ன நம்ம அததானே கேக்குறேன். மேம் ப்ரூவ் பண்ணணும். இன்லாஸ் மேல நம்ம எந்த இதுவும் ரிலீஃப் எடுக்க முடியாதான்னு தான் கேக்குறேன். மேம் இப்ப டிவி ஆக்ட்ல நீங்க ரெஸ்பாண்டா அவங்களையும் அவங்களோட சேர்க்கலாம். இப்போ ஏன்னா இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்டுக்கும் கண்டிப்பா ஷேர் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த அந்த இதை வந்து இன்லாஸ் கிட்ட நம்ம வந்து டைரக்டா அவருக்கும் ஷேர் இருக்கும்ல, நீங்க வந்து குழந்தை பேர்ல எழுதுங்கன்னு கேட்க முடியாதா ரிலீஃப்னு கேக்குறேன். இல்ல மேம் இல்ல. அதுலயும் இப்ப நிறைய பேர் உஷாரா இருக்கிறது என்னன்னா, செல்ஃப் அக்குவைடு ப்ராப்பர்ட்டி அப்புறம் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு இஷ்யூவும் அங்க கிரியேட் ஆகுது. செல்ஃபா இப்போ அப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என் பையனுக்கு நான் எழுதுவேன், நான் எழுத மாட்டேன், அது என்னோட இஷ்டம் அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாதான் நம்ம நீங்க சொல்ற மாதிரி ரைட் ராயலா நம்ம கேட்கலாம். இவருக்கும் அதுல பங்கு இருக்கு தானே, பாட்டா சொத்து தானே, தாத்தா சொத்து தானே நம்ம கேட்கலாம். ஆனா செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம அந்த மாதிரி கேட்க முடியாது இல்ல மேம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல நீங்க ரெஸ்பாண்டா நீங்க சேர்க்கறீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்ல வந்து இதையுமே மெயினா சேர்த்துடணும். இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த மானிட்டரி விஷயத்துக்காக தான் வந்து இவங்க இதெல்லாம் பண்றாங்க, பிளான் பண்ணி பண்றாங்கங்கிறத நம்ம பெட்டிஷன்லயே கொடுத்துடணும். அதே மாதிரி அவனு ஹஸ்பண்டுக்கு வந்து ஹி இஸ் லையபிள்ன்னும் போது அவன் பே பண்ணி தான் ஆகணும்னா அது வந்து நம்மளோட ஒர்க்கு தான் மேம். அவனோட இன்கம்மையும் அவனோட ரெவன்யூவையும் இல்ல அவனுக்கு வந்து இவ்வளவு ஒர்த் இருக்கு அப்படிங்கறத நம்ம தான் மேம் ப்ரூவ் பண்ணணும். அதுதான் மேம். இப்போ அதர் சன்ஸ்க்கு அவர் வந்து டக்கு டக்கு நான் வந்து இந்த எஃப்ஐஆர் விழுந்த உடனே எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டி அவங்க பேர்ல எல்லாம் மாத்திடுறாரு. அப்போ வந்து அவரு ஓகே இன்சால்வன்சி மேம். மாதிரி காமிச்சிடுறாரு. என்னோட இது என்ன, என்ன ரிலீஃப் அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்க முடியும்ன்றதுதான் எனக்கு தெரியல. அதனாலதான் ஒரு கேஸ் ஒண்ணு நான் நடத்திட்டு இருக்கேன். அதனாலதான் கேக்குறேன். புரியுது மேம், புரியுது. அதுதான் மேம் நம்மளோட இதுதானே மேம். நம்ம தானே மேம் ப்ரூவ் பண்றோம். இப்ப நம்ம ஒரு அலஜ் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம தானே மேம் அதை ப்ரூவ் பண்ணணும். எஸ் மேம். இப்போ இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு திடீர்னு
அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படியும் பண்றாங்க அப்படியும் பண்றாங்க. என்னால ப்ரூஃப் பண்ண முடியாம ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. எப்படின்னா கிரிமினல் கேஸ்ல இருந்து டவுரி இதுல இருந்து எடுக்கணும்ன்றதுக்காக அவர் பேர்ல ஒரு சும்மா ஒரு ஏக்கர் எழுதி வச்சு சம்பாதிக்கிறாங்க. நான் சம்பாதிக்கல, ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா அவர் சம்பாதிக்கிற மாதிரி இத பாருங்க அவர் பேர்ல லேண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளும் எடுத்து மெயின்டெனன்ஸ்க்காக என்ன பண்றோம், இவருக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு, அது இருக்கு, இங்க இருக்கு, எல்லாமே நம்ம ப்ரூஃப் பண்றோம். பட் ஆனா இதையே எடுத்துட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்க, கிரிமினல் கேஸ்ல இவங்க பாருங்க அங்க வந்து என்ன ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே இன்கம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து எனக்கு இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மெயின்டெனன்ஸ்க்காக அப்படின்னு. இதையே தான் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரு ஏக்கர் எழுதி வச்சதையும் அடமானம் போட்டு ஏதோ பேங்க்ல இது பண்ணிட்டு, அதுவும் என்கிட்ட இல்லைங்க, நான் அடமானம் வந்து பேங்க்ல இருக்கு, நான் லோன் வாங்கிட்டேன், கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு அதையும் காமிச்சிடறாங்க. பட் எந்த பக்கம் போனாலும் இடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுது. அதாவது இப்போ டிவோர்ஸ் கேஸ், ஐ மீன் இந்த இன்னொரு மேட்டர்ல நீங்க வந்து அவங்க ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த டைம்ல நம்ம வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா அவங்க ஆமா, கவுண்டர் ப்ரூவ் பண்ண போடும் முடியல. போது எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆமா, நம்ம அதை ப்ராப்பர்ட்டி வச்சு அப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் மெயின்டெனன்ஸ் பண்றாரு. கேட்கும்போது எஸ் மேம். புரியுது மேம், புரியுது. அப்ப நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்கும் போது எனக்கு ப்ராப்பர்ட்டி இல்ல, லோன்ல இருக்குன்றான். அவன் பேர்ல எஸ் மேம். ப்ராப்பர்ட்டி எஸ் மேம். இருக்கோ இல்லையோ, நீ ஓப்பனா சொல்லணும் மேம். நீ பிச்சை எடு, திருடு, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இட் இஸ் தி பவுண்ட் டியூட்டி ஆஃப் தி ஹஸ்பண்ட் டு மெயின்டைன் தி ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். அதுதானே மேம் 125ல சொல்லுது. எஸ் மேம். எஸ் மேம். இப்ப இதுல வந்து நீங்க எப்படி டிஃபென்ஸ் எடுக்கலாம்னா, எஸ்டோப்பல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மேம், அதை வச்சு நீங்க இதுல டிஃபென்ஸ் எடுக்கலாம். நான் வந்து அங்க ஃபைல், ஏன்னா இப்ப நம்ம மெயின்டெனன்ஸ் போடும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம அதை பத்தி இதுல மென்ஷன் பண்ணிருப்போம். இந்த கோர்ட்ல இந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்குதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் இல்லையா. எஸ் மேம். அப்ப வந்து அங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த கோர்ட்ல கண்டிப்பா சொல்லலாமே மேம். கிரிமினல் கேஸ் தான் மேம் ஃபர்ஸ்ட், இல்ல டைவர்ஸ் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்புறம் தான் கிரிமினல் கேஸ் வந்து ஓகே. விழுந்துச்சு அவங்க பேர்ல. இப்ப அததான் வந்து அவங்க அதான் மென்ஷன் இப்போ பண்றாங்க. இந்த ட்ரையல்ல வந்து நீங்க இது கண்டிப்பா சொல்லலாமே மேம் நீங்க. ம். அதுதான் இப்ப நெக்ஸ்ட் இதுல மெயின்டெனன்ஸ் கேட்டது நமக்கு என்னமோ தவறு மாதிரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிவிசி ஒட்டுமொத்தமா கேட்டு இருந்திருக்கலாம், டிவிசி போடாம தள்ளி போட்டது தப்புன்ற மாதிரி ஒரு ஐடியா. அதுதான் நம்ம அட்வொகேட்ஸ் நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான் மேம். ஏன்னா நானும் இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த தப்ப பண்ணிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டிவி ஆக்ட பத்தி அவ்வளவு தெளிவா தெரியாது அந்த டைம்ல. நம்மளுக்கு தெரிஞ்சது டிவோர்ஸ் போடுவோம், 125 போடுவோம். ஒரு சில பேர் அந்த 125 கூட போட மாட்டாங்க. அந்த டிவோர்ஸ் நடக்கும் போது அங்கேயே ஐஏ போட்டு இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கேட்டுருவாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட் பக்கம் யாரும் வர்றதே இல்ல. ஆனா நம்மளுக்கு இந்த டிவி ஆக்ட்ல எல்லாமே ஒட்டு மொத்தமா இருக்குன்னும் போது நிறைய பேர் இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணும் தான் மேம். நான் அதான் அப்பவே சொன்னேன், நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. அக்ரீவ்டு பர்சனுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, என்ன ரிலீஃப் இருக்குங்கிறது கூட தெரியறது இல்ல மேம். மேம் ஆனா இப்போ எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ ஆனா வந்து நான் சேர்ந்து வாழ போறேன்னு ஒய்ஃப் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் திருப்பி அவங்க கேட்கலாம்ல மேம். சேர்ந்து வாழும் போது நீ ஏன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கேட்கற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா மேம்? கேட்க முடியாது. அப்படியே அவங்க கேட்டாலும் நான் சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா என்னோட சீதனத்தை வச்சுதான் நீ எனக்கு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. அந்த அந்த மாதிரி எந்த சட்டமும் சொல்லலையே மேம். ஓகே ஹலோ. மேம். அப்ப நம்ம வந்து இந்த ரெஸ்டியூஷன் கேட்டுட்டு நம்ம கூடவே ப்ராப்பர்ட்டியும் கேட்கலான்றீங்க, ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸும் கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாம் மேம். ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிக்கலுக்கு நீங்க பிரிஞ்சு போகணுன்ற அவசியமே இல்ல மேம். ஒன்னா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லையா மேம். ஓகே ஓகே. இல்ல கோர்ட் வந்து அந்த பிரிசம்ஷன் எப்படி எடுத்துக்கோன்னா இப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. புரியல மேம். கோர்ட் வந்து பிரிசம்ஷன் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நீங்க ஆர்டிகல்ஸ் கேக்குறீங்கனாக்கா கோர்ட் வந்து நீங்க சேர்ந்து வாழலன்ற அந்த விருப்பத்தை தான் நாங்க பிரிசம்ஷனா எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி.
மேம் அப்படியா மேடம் இருக்கு? எனக்கு ஒண்ணும் அப்படி தோணல மேம். ஏன்னா ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல்ங்கிறது வந்துட்டு நம்ம கல்யாணம் ஆகி போகும்போது நம்மளுக்கு மரியாதை இருக்கிறதுக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு அதை கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல் கேட்கறதுக்கு வந்து நான் ஒன்னா வாழணுன்ற அவசியமும் இல்ல, வாழக்கூடாதுன்ற அவசியமும் இல்ல. நான் இருக்கேன், அதுக்கு என் பொருளை வச்சுதான் நீ வாழ போறியான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். ஓகே ஓகே. ம் ம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். மேம் வேற ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா? மேம் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேடம் யாருக்காவது? யாரோ Hello, ma'am. இருக்குன்னு மெசேஜ் போட்டுருக்காங்க சார். Hello. சொல்லுங்க மேம். மேம் வந்து டிவி ஜென்ரலா வந்து அவங்களோட ரெஸ்பாண்டன்ட்டோட இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம அலெஜ் பண்ணா போதும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நான் எனக்கு கம்மியா தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து ரெஸ்பாண்டன்ட்டோட கடமைன்னு தான் நான் ஒரு சில ஜட்மெண்ட்ஸ்ல சொன்னதாக ஹேர் பண்ணியிருக்கேங்க மேம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அலெஜ் பண்ணா போதும். நம்ம 20,000 எஸ் அவங்களுக்கு மேம். மந்த்லி வருது எஸ் இல்ல மேம். 30,000 ஐ அக்ரி வருதுன்னு சொன்ன வித் யூ போதும். மேம். மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்ல மேம், மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் இல்ல, டிவி மெயின்டெனன்ஸ் ம், எல்லாத்துக்குமே ம், இவங்களுக்கு வந்து இன்னாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு மந்த்லி இன்கம் இருக்கு, நம்ம வந்து அந்த பிளெயின்ட்டோ இல்ல அந்த ப்ளீடிங்ஸ்ல நம்ம போட்டாலே போதுமானதுதான், கரெக்ட் தான். ஆனா ம், ரெஸ்பாண்டன்ட் சைட்ல வந்து அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ம், அப்படி சொத்தெல்லாம் இல்ல, என் பேர்ல இல்ல, எங்க அப்பா பேர்ல இருக்கு, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அவங்க வந்து என்ன ம். பாத்துக்கிறது இல்ல, நானே தான் என்ன மெயின்டைன் எஸ் பண்ணிக்கிறேன், மேம். எனக்கு வந்து வேலை. மேம் அப்ப அவங்க ஒரே வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி நம்ம அதுதான் மேம் சொல்றேன். அதுதான் நம்ம அப்படி ப்ரூவ் பண்ணணும். கான்ட்ரடிக்ட் என்னன்னா பண்ணிக்கலாங்கல்ல. பண்ணலாம் மேம், பண்ணலாம். அதுதான் வந்து இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டியில வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஒரு மேடம் கேட்டாங்க, இப்ப அவன் பேர்ல சொத்து இருக்கு, இப்ப மத்த பசங்களுக்கு இருக்குன்னும் போது இவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து அததான் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி இவரும் வந்து லீகல் ஹேர் தான், ஆனா இந்த கேஸுக்கு பயந்துட்டு அவர் வந்து ப்ராப்பர்ட்டியே வேற ஒருத்தர் பேர்ல மாத்துறாரு, இல்ல இந்த டைம்ல வந்துட்டு அவங்க டெசர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கோர்ட்டுக்கு தெரியாது இல்லையா என்ன நடக்குதுன்னு. சொல்ல கண்டிப்பா. போனா கிளைண்ட்ஸுக்குமே வந்து அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியறது இல்ல. அப்ப அப்படி ம். இருக்கும்போது வந்துட்டு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ்ட் மேல இருந்தா, ரெஸ்பாண்டன்ட் மேல இருந்தா கூட ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம தான் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லையே. கண்டிப்பாங்க. நம்ம மேலிஃபைட் இன்டென்ஷன்ல பண்ணாங்கன்னு கூட சொல்லலாங்கல்ல. கண்டிப்பா சொல்லலாம் மேம். மேம் ஓகேங்க அதான் மேம். சொல்றேன், டிவி ஆக்ட பொறுத்த வரைக்கும் 99% வந்து விமனுக்கு தான் மேம், உமனுக்கு தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம மேஜிஸ்ட்ரேட்ஸுமே வந்துட்டு 99% வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஃபேவரா தான் ஆர்டர் கொடுக்குறாங்க, உமனுக்கு ஃபேவரா தான் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட் எடுக்கும் போது இந்த இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுல நம்ம கொஞ்சம் லேக் ஆயிடுறோம். சோ அந்த தான் வந்துட்டு ரெஸ்பாண்டன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து எதுவும் இல்ல, வருமானம் இல்ல, சொத்து இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு. அதாவது அந்த ஒய்ஃப் கேஸ் ஃபைல் பண்ற முன்னாடி வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு அப்பா அம்மான்னு எல்லாம் அனுபவிச்சுட்டு சொத்து அதுன்னு இருப்பான். ஆனா ஒன்ஸ் ஒய்ஃப் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னும் போது அப்படியே ஒரு பாப்பர்ன்ற மாதிரிதான் அவன் கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறது கூட பாத்தீங்கன்னா அவன் அப்படிதான் நிப்பான். சோ அதெல்லாம் வந்து உண்மை இல்லைங்கிறத நம்ம தான் மேம் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்க மேம். ஓகே, தேங்க்யூ. ஒரு வெல் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பிளைன்ட். கேஸ்ல எனக்கு ஒண்ணு இப்படி நடந்துச்சு. ஹலோ, எஸ் மேம். எஸ் சொல்லுங்க மேம். மேம். சொல்லுங்க. எஸ் மேம். ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ்ல இப்படிதான் மேம் நடந்துச்சு. என்னன்னா ஒய்ஃப் வந்துட்டு 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்காரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுறாங்க, ஒய்ஃப் மெயின்டெனன்ஸ் கேக்குறாங்க. அப்ப வந்து அந்த குழந்தைங்களை வந்துட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு, தனியா கூப்பிட்டு பேசி நான் போன் வாங்கி தரேன் அப்படின்னு மைண்ட் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு ஃபேவரா இப்ப கோர்ட்ல பேச வச்சிடுறாரு.
பேச வச்சுட்டு அந்த அம்மா கோர்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கும்போது ஆல்ரெடி வந்து யூ ஆர் ஒர்க்கிங், அதனால வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது தானே. உமன் வந்து ஒர்க்கிங்ல இருந்தா கூட ஒரு மினிமல் அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் தானே. நம்ம ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம தான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே மேம். மேம் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ அந்த மேம் சொல்லுங்க இப்போ மேம், அந்த சொல்லுங்க மேம். ஹஸ்பண்ட் போட்டிருக்க அந்த டைவர்ஸ் கேஸ்ல ஒய்ஃப் வந்து இன்ட்ரீம் மைனஸ் போட்டிருக்காங்க மேம். இப்போ அதை வித்ட்ரா பண்ணிட்டு ஓகே நம்ம டிவிசில கேட்டுடலாமா மேம்? இல்ல அது மேம், அந்த இன்டரிம் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்டரிம் ஓகே மெயின்டெனன்ஸ் வந்து என்னன்னா அந்த டிவோர்ஸ் கேஸ் முடியற வரைக்கும் நீங்க அந்த இன்டரிம் மெயின்டெனன்ஸ வாங்கலாம். இந்த டிவில வந்துட்டு நீங்க மானிட்டரி ரிலீஃப் கேட்கறது வந்துட்டு பர்மனன்ட் சொல்யூஷன். அந்த இன்டரிம் மெயின்டெனன்ஸ் வந்து இட்ஸ் a டெம்பரரி சொல்யூஷன் until தி ஃபர்தர் டிஸ்போசல் ஆஃப் தி கேஸ், அந்த டிவோர்ஸ் கேஸ். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் எதுவும் டவுட் இருக்கா வேற யாருக்கும்? மேடம் தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கிளாஸ் எடுத்துருக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். ஃபர்தரா நான் சொல்லி